بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن كنتن تردن الله ورسوله والدار الآخرة فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களை பற்றி உம்மஹாத்துல் முஃமினீன் முஃமின்களுடைய தாய்மார்களை பற்றியுள்ள ஒரு பாடத்தில் நாங்கள் சென்ற வாரம் கலைத்தோம். இந்த வாரம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவி ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை, நபியுடன் வாழ்க்கையை ஆரம்பித்ததிலிருந்து வஃபாத் வரைக்கும் உள்ள கட்டங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்ப்போம். நாங்கள் எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிறோம், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாலிப பருவத்திலேயே ரெண்டு நல்ல பேர் வாங்கியிருந்தாங்க. ரெண்டு நட்பெயர்கள். ஒன்று அல் அமீன் என்ற பெயர், நம்பிக்கைக்குரியவர். இரண்டாவது சாதிக், உண்மை பேசக்கூடியவர். உண்மை, இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. யுனைனமஸ்லி அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர், சாதிக் உண்மை பேசக்கூடியவர். பொதுவாக இந்த அமீன் என்ற பெயர் வந்துட்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய நபிமார்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால அல் அமீன் என்ற பேர் வாங்கியிருந்தாங்க. இஸ்தஅஜிர்ஹு இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். அமீன் என்ற பெயர் நபிமார்கள் முந்தி வாங்கினாங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம், மார்க்கம் சொல்லுது, வாலிப பருவத்தில் சரித்திரம் படைக்காதவர்கள் அவர்களுடைய வயோதிபத்தில் சரித்திரம் படைக்க முடியாது. had to make a history in the young age. அந்த யூத் வாலிபராக இருக்கும் பொழுது ஹிஸ்டரி படைக்க இயலும்டா அவங்களுடைய ஹிஸ்டரி கன்ஃபார்ம் எங்க? எல்டர் ஏஜ்லயும். வாலிபத்தை வீணாக்கிட்டு வயசு பயிற்சி சரித்திரம் படைக்க முடியாது. மக்கள் அதை எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. மக்கள் அதை எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. அல்லாஹ் எக்ஸெப்ட் பண்ணுவான், சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்டவங்க யாரும் இல்லை. அதனாலதான் 40 வருடத்தில் ஒருத்தர் நபியாக வாரத்துக்கு முன்னால அவருடைய சைல்ட்ஹுட்ல இருந்து பிடிச்சு 40 வரைக்கும் அல்லாஹ் நபிமார்களை பாதுகாத்திக்கிறான். நபிமார்களை பாதுகாத்திக்கிறான். நல்ல என்வாயர்மெண்ட்ல வளர்க்க வச்சுக்கிறான். நல்ல என்வாயர்மெண்ட்ல ஒரு மனிதனுடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்ல ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று ஃபேமிலி பேக்ரவுண்ட், இன்னும் அவருடைய சூழல், என்வாயர்மெண்ட், சூழலுடைய தாக்கம். சூழலுடைய தாக்கம் ரெண்டு. ஒன்றாவது குடும்பத்துடைய தாக்கம், இரண்டாவது சூழலுடைய தாக்கம். இது இந்த சைக்காலஜியை பத்தி பேசக்கூடிய பேசுவாங்க. இதை பத்தி, இந்த ரெண்டு தாக்கங்களை பத்தி. இது ரெண்டும் பெரிய ஃபோர்ஸ். ரெண்டும் பெரிய ஃபோர்ஸ். ஒரு இமெயில் வந்துச்சு, ரெண்டு மொபைல் போனை ஆன் பண்ணி போட்டு ஒரு முட்டைக்கு பக்கத்தில் வச்சு என்ன செய்யும்? இந்த முட்டை பாயில் ஆகுமாம். அதை சொல்ற சூழலுடைய தாக்கம், என்வாயர்மெண்ட். இந்த ரெண்டு மொபைல் போன்ல நாங்க மணித்தியால கணக்கில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவங்க சொல்றாங்க, அல்லாஹு ஆலம், அந்த ரெண்டு மொபைல் போனை ஆன் பண்ணி போட்டு ஒரு முட்டைக்கு பக்கத்தில் வச்சு என்ன செய்யும்? முட்டை பாயில் ஆகுமாம். பாசிபிள். என்ன காது சூடாகுது, போன் ரொம்ப என்ன செய்யுது. அப்ப இது சூழலுடைய தாக்கம், சூழலுடைய தாக்கம். அதனால ஒரு ஆள் ஹிஸ்டரி, ஒரு ஆளுடைய லைஃப்ல அவருடைய சேஞ்ச் வரணும்னா அந்த ரெண்டு பக்கத்துடைய ஃபோர்ஸ் இருக்கும்.
அப்ப சம்டைம் எங்களுக்கு தெரியும் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் நல்ல சூழலை வளர்க்க வச்சுக்கிறோம். அப்ப இதே மாதிரி தான் எந்த நபிமார்களுக்கு சில நபிமார்களுக்கு கிடைக்கல, நல்ல நல்ல பேக்ரவுண்ட் இருந்துச்சு, ஆனா என்வாயர்மெண்ட் கிடைக்கல. அல்லாஹ் அவர்கள் அந்த என்வாயர்மெண்ட்ல வாழ வச்சான். உதாரணமா வச்சுக்கோங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பிறக்கக்குள்ளே வாப்ப இல்லை. அப்ப பிறந்து அடுத்த நாள் 3 நாள் 4 நாள் போக எங்க வளர்ந்தாங்க? யார் வீட்டுக்கு? யாட வீட்டுல வளர்ந்தாங்க? ஃபிரௌன் வீட்டுல வளர்ந்தாங்க. ஃபிரௌன் வீட்டுல வளர்ந்தாங்க. ஃபிரௌன் வீட்டுல வளர்ந்தவருக்கு என்ன தனிமத்து கிடைக்கும்? என்ன நேச்சரிங் இருக்கும் அங்க? அந்த கட்ஸ் இருக்கத்தான் செய்யும். இந்த கட்ஸ் அந்த யாரிடத்துல தர்பியத் எடுத்தாரோ அவர்கிட்ட இருக்கிற அந்த கட்ஸ் யார்கிட்ட? இவர்கிட்ட இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, இடத்துல போறாங்க, 2 பேர் சண்டை பிடிச்சு இருந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தள்ளி விட்டாங்க, ஆள் மௌத் ஆயிட்டாரு. சும்மா தள்ளி விட்டாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு என்வாயர்மெண்ட் உருவாக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ் அனுப்பினான் மிஸ்ர விட்டு வெளியே, நீங்க போங்க வெளியோக்கு, ஒரு நிலைமை உருவாக்கினான். இவர் புகத்தான் வேணும் வெளியே, ஊரை விட்டு வெளியே. ஊரை விட்டு வெளியே போய்த்து எங்க போய்த்து இருக்கிறாங்க? இப்ப ஒரு நிக்காஹ் என்ற ஒப்பந்தம் நடக்குது, கல்யாணம். யங் இன்னும் நபிப்பட்டம் கிடைக்கல, கல்யாணம் முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்சது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளை. இப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு புகையலா என் வீட்டுல 10 வருஷம் நிக்கணும். 10 வருஷம் ஒரு மோல்டிங். இது அவங்களுக்கு ஒரு நேச்சரிங். யாருக்கு? நீங்க இப்படித்தான் ஹம்பிள்னஸ், இப்படித்தான் பணிவுத்தன்மை, இப்படித்தான் பகல், இப்படித்தான் ராவு, இப்படித்தான் எங்களுடைய பழக்க வழக்கம், இப்படித்தான் நாங்க, இப்படித்தான் வாக்களிச்சா வாக்க நிறைவேற்றது என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எங்க வச்சு படி போட்டான்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை வீட்டுல வச்சு. அதனாலதான் சொன்னாங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசாவை பார்த்து, நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட மஹர் எதிர்பார்க்கிறேன்னு தெரியுமா? நீங்க என் வீட்டுல 8 வருஷம் வேலை செய்யணும். இதுதான் என் மகளுக்கு கொடுக்கிற மஹர். நீங்க قال إني أريد أن أنكحك إحدى بنتي هاتين على أن تعجرني 8 حجج فإن أتممت 10 فمن عندك. நீங்க 10 வருஷம் இருந்தால் அது உங்களோட விருப்பம், ஆனா 8 வருஷம் கட்டாயம் இருந்தே ஆகணும், கம்பல்சரி. அப்ப ஒரு ஆளுக்கு, ஒரு ஆளுடைய லைஃப்ல சேஞ்ச் வரத்துக்கு என்வாயர்மெண்ட் ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியம். என்வாயர்மெண்ட். அதே போலத்தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது, எங்களுக்கு புதிய விஷயங்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஃபியூச்சர் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது, நல்ல எதிர்காலம் இருக்குது. அல்லாஹ் அவருக்கு ஒரு நிலைமை உருவாக்குறான். என்ன நிலைமை சொன்னா, அபூ தாலிபுக்கு ஒரு வறுமை வருகிறது. வறுமை சொன்னா இனி இல்லைன்ற வறுமை. அப்ப அவருக்கு பிள்ளைகளும் இருக்கிறாங்க, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அலி இப்னு அபீ தாலிப், சகோதரர்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்குது, நபிகளாருடைய மகளைத்தான் முடிக்க போறாங்க. யாட மகள்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளைத்தான் முடிக்க போறாங்க. 4 ஹலீஃபாக்கள் ஒரு ஹலீஃபாவாக வரப்போறாரு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ரெப்ரசன்டேட்டிவாக மிஅராஜ் இந்த ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் அவங்களோட கட்டில தூங்க போறாங்க. கைபர் மக்காவுக்கு போறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு போறதுக்கு முந்தி இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் ப்ரிப்பேர் பண்றான். உலமாக்கள் சொல்றாங்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த சின்ன புள்ள, இன்னும் பாலிகா சின்ன புள்ள. இந்த கட்டத்தில் தான் ஒரு வறுமை வருகிறது. யாருக்கு? அபூ தாலிபுக்கு, வாப்பக்கு. இந்த வறுமைக்கு என்ன சொல்யூஷன்? சொல்யூஷன் கொடுத்தாங்க சரதாசிரமங்க, உங்களோட பிள்ளைகளை பிரிச்சு கொடுத்துடுங்க, நான் ஒரு பிள்ளைய பாரம் எடுக்கிறேன். அந்த புள்ளதான் யாரு புள்ள?
அலி ரலியல்லாஹு தஆலா எடுத்து வளர்க்கறாங்க. யாரைய? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் உம்மவாக இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வாப்பவாக இருக்கிறாங்க. பேர் மாத்தல்ல. அவங்களோட வீட்டுக்குள்ளதான் யார் வளர்றாங்க? அலி ரலியல்லாஹு தஆலா வளர்றாங்க. அபூ தாலிப் சுஜூது செய்யாதவர், மார்க்க கேட்டுக்கொள்ளாதவர், ஆனா நபிக்கு ரொம்ப உதவி செஞ்சாரு. ஆனா இந்த அலியினுடைய ஃபியூச்சர் இப்படி மினுங்கோணம், இப்படி சைனிங் ஆக போகுது. அவருக்கு ஒரு என்வாயர்மெண்ட் கொடுக்கணும். என்ன என்வாயர்மெண்ட்? இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு வாங்குவோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மருமகனாக வரப்போற அலியும் ஒரே வீட்டுக்குள்ள வளர்றாங்க. ஒரே வீட்டுக்குள்ள வளர்றாங்க. அப்ப ஹஜ்ரத் அலியினுடைய ராவையும் தெரியும், பகலையும் தெரியும். ஹஜ்ரத் அலியினுடைய நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். யாருக்கு தெரியும்? ரெண்டு பேருக்கும் தெரியும். மாமிக்கும் தெரியும், மாமக்கும் தெரியும். ஒரு ஆளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயம் தான் நல்ல சூழல், நல்ல என்வாயர்மெண்ட். நல்ல என்வாயர்மெண்ட், நல்ல சூழல்ல வாழ ஏலும் என்றால் நல்லதுகளை ப்ரொடியூஸ் பண்ணிடும். நல்ல சூழல், நல்ல என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க. நல்ல என்வாயர்மெண்ட் வீட்டுக்கு எல்லாருடைய கையில இருக்குது, எல்லாருடைய கையில இருக்குது. நல்ல என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்ட்ல எல்லா மார்க்கமும் சேர்ந்து சொல்ற சில டூல்ஸ் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து சொல்றது நல்ல ஒரு ஹெல்தியான, கம்ஃபர்டபிளான, பாவம் குறைந்த ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் உருவாக்கணும். எல்லா மார்க்கமும், அதுல எந்த மார்க்கமும் அதுல ஒரு வேற ஒப்பீனியன் சொல்ல. அதுல ஒன்றுதான் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ஏலி பெட், ஏலி வக்கப், நேரத்தோட தூங்கி நேரத்தோட எழும்புறது. இதுல அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஹைர வச்சுக்கிறான். இத லார்ட் புத்தா சொல்லிக்காரு. இந்து மதத்திலே இருக்குது, மார்க்க இஸ்லாத்திலே இருக்குது. ஆனா எங்களுக்கு இது கஷ்டம். சுபகுக்கு பிறகு தூங்குறது போல பரக்கத்தில்லாத தன்மை வேறொன்றும் இல்லை. சுபகுக்கு பிறகு தூங்கினா பரக்கத்தில்ல. எங்களை லைஃபை ஸ்டார்ட் பண்றது எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு தான். ஆபீஸ் 9 o'clock. அந்த கல்ச்சரல் மாறணும். we are ready. நான் 7 மணி கடை திறப்பேன். யாரு வாரது வராமல் பிரச்சனை இல்லை. கடையை திறக்கிற என்ற பொறுப்பு. கஸ்டமர்ஸ் அனுப்புறது யாட பொறுப்பு? யாட பொறுப்பு? அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அது ஏன் பொறுப்பு இல்ல பாப்பா. they will come inshallah. ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பின்னுக்கு வருவாங்க. தெரியுமாக்களுக்கு இந்த கடை திறக்கிற 8 மணி திறந்துடுவாங்க, இந்த கடை 7 மணி திறந்துடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் கஸ்டமர்ஸ் கலாலடிக்கு வருவாங்க. நாங்க 5 மணிக்கு மூடுவோம். மக்களுக்கு தெரியும் இவங்க 5 மணிக்கு மூடுற பாட்டு, இவங்க அதுக்கு போற பேச்சு வேறு இல்ல. அல்லாஹ் இத மக்களுடைய உள்ளத்துல பதிய வைப்பான். நாங்க எப்ப சுண்ணத்தை செய்வோமோ அன்றைக்கு அல்லாஹ் அதுக்கு எங்களுக்குரிய வழியை உருவாக்கி தருவான். அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கறாங்க. நல்ல ஒரு சூழல்ல வளர்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீன் என்ற பேர் வாங்கினாங்க, சாதிக் என்ற பேரை வாங்கியிருந்தாங்க. நல்ல பேரோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு எத்தனையோ பேர் ஆஃபர் பண்றாங்க. நான் உங்களை முடிக்கவா, நீங்க என்ன முடிக்கிறீங்களா, நான் உங்களோட மனைவியாக வரவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே அக்செப்ட் பண்ணல. காரணம் என்னன்னு சொன்னா அதுக்குரிய நேரம் வரை இல்லைன்றதான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயது வரைக்கும் காத்திருந்தாங்க. 25வது வயதுல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ஒரு ஜேர்னி பிசினஸுக்காக வேண்டி போறாங்க. ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு போறாங்க. பணம் நல்லா ஞாபகம், வசதி படைத்தவர்கள், செல்வமுடையவர்கள் எப்பயுமே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரிஸ்க் எடுக்காம எதையுமே செய்ய வேணும். வட்டிக்கும் ப்ராஃபிட்டுக்கும் உள்ள வித்தியாசம், ப்ராஃபிட்ல எப்பயும் ரிஸ்க் இருக்கும். எங்க ப்ராஃபிட்ட பத்தி பேசுவோமோ அங்க லாஸ்டுக்கு என்ன இருக்குது? சான்ஸ் இருக்குது. ஏண்ட பிசினஸ்ல லாஸ்டுக்கு சான்ஸே இல்ல. இதுல ப்ராஃபிட்டே ப்ராஃபிட் தான் இருந்தா அதுல என்னது? அதே வட்டிக்கு ப்ராஃபிட் என்று பேர் வச்சுக்கிறோம். வட்டிக்கு ப்ராஃபிட் என்று பேர் வச்சுக்கிறோம்.
இல்ல சான்ஸ் இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, லொஸ்டா வேலும். இந்த இடத்துல வச்சு எனக்கு ரிஸ்கோட நான் கரி பண்றேன். இந்த இடத்துல அது இஸ்லாமிக் பேங்காக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்றாங்க. ப்ராஃபிட் லாஸ் ஷேரிங் பேசிக்ல ப்ராஃபிட் டைம் ஷேர் பண்றாங்க, லாஸ் டைம் ஷேர் பண்றாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமில் வேலைக்காரால் ஒரு ஆளுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் ஜாப் செய்றார். அப்ப இது இஸ்லாத்துல உள்ளது. இஸ்லாத்துக்கு முந்தையே மக்கள் இப்படியான வியாபாரங்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு முஃபஸ்ஸிரீன்கள், அதாவது சரித்திரம் எழுதக்கூடிய ஹிஸ்டரி சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு போக இல்ல, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆஃபர் பண்ணினாங்க, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜை விடவும் கூட பெர்சன்டேஜ் தாரேன், நீங்க போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அதுல போகக்குள்ளதான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பணத்தை மட்டும் கொடுத்து அனுப்பாம மைசரா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஒரு அடிமையையும் சேர்த்து அனுப்பினாங்க. இவரோட போங்கோ, இவர் வியாபாரம் செய்வாரு, இந்த வியாபாரத்தில் நீங்களும் இவருக்கு உதவியாக நீங்க சொல்லி அனுப்பி வச்சதுக்கு பிறகு அந்த மைசரா 2 பேரும் போறாங்க. ஷாம் வரைக்கும் போனாங்க. ஷாம் என்று சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜோர்டான், அது வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செஞ்சாங்க. அந்த இடத்துல தான் வச்ச ஒரு ஃபாதரியை மீட் பண்றாங்க. அதாவது சுருக்கமாக சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததுமே அந்த வேதம், எந்த வேதத்தை, இன்ஜீல் தௌராத்தை படிச்சவங்களுக்கு தெரியும் இவர் நபி தான், சந்தேகம் இல்லை. குர்ஆன் எந்த அளவுக்கு மிக தெளிவாக சொல்லுதுண்டா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குர்ஆன் சொல்லுது யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். ஒரு வாப்பா ஒரு மகனை கண்டா இதே என்ன மகன் என்று சொல்லி அறிஞ்சு கொள்றதுல வாப்பக்கு ஏதும் டவுட் வருமாங்க? சந்தேகம் வருமா? இதே இந்த மகன் என்றத்துல டவுட் வருமா? இதே மகன் யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். ஒரு வாப்ப தந்த மகனை கண்டா எப்படி அடையாளம் கண்டு கொள்வார்களோ இதே போலத்தான் நபியை ஒருத்தர் கண்டா இது நபி என்ற அடையாளம் கண்டு கொள்வாங்க. இது எப்ப? இஸ்லாத்துக்கு முன்னால, நபி பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னால. இது யார பத்தி மட்டுமல்ல, நபியை பத்தி மட்டுமல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய சஹாபாக்களும் இப்படித்தான். இவங்கத்தான் உமர், இவர்தான் உமர் என்ற உமருடைய ஜாஹிலியா காலத்திலேயே அந்த காலத்து மக்கள் புரிஞ்சு கொண்டாங்க. இவர்தான் உமர், இவர்தான் உமர், இவர்தான் கடைசி நபியினுடைய வசீராக இருப்பார். அந்த அளவுக்கு இல்மு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் நாலேஜ் என்றது வேற, கைடன்ஸ் என்றது வேற, தௌஃபீக் என்றது வேற, நசீப் என்றது வேற. எல்லாருக்கும் படிச்சேலும், ஆனால் அக்செப்டன்ஸ், அதை ஏற்றுக்கொள்றது, அதன்படி நடக்கிறது, அதுக்கு நான் ஒபீடியனா மாறுறது. ஏன் நாலேஜுக்கு நான் ஒபீடியன், ஏன் நாலேஜுக்கு நான் வழிபடுறேன், அது எல்லாரால மேலாது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ஆனால் தெரிஞ்சத்தை கொண்டு செயல்படுத்தக்கூடியவங்க less than 10%. நாலேஜ் கூட்டுறோம், அமல் குறைது. இது நலவில்லை, இது நலவில்லை. அறிவு கூடுற அளவுக்கு அமல் கூடணும், அமல கூட்டணும். அமலும் இல்மும் சேர்ந்து வளரணும். உண்ட நல்லா அமைச்சுக்கோங்க. இல்மு மட்டும் கூடுது, அமல் கூட இல்லையா, அதுவும் வழிகேடு, அதுவும் வழிகேடு. அமல் மட்டும் கூடுது, இல்மு கூடல்ல, அதுவும் வழிகேடு. மக்கள் என்ன செய்வாங்கண்டா, பிற்காலத்தில் போக 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 இல்மு இல்லாம அமல் செய்ய போனா நல்ல அமல் நல்ல அமல் நல்ல அமல் என்று சொல்லி உள்ள விதத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. உள்ள விதத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு, இதுகள் நல்லம் அதுகள் நல்லம், இதுகள் நல்லம் அதுகள் நல்லம், இதுகள் நல்லம், அப்படியே கூடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. அவங்க நினைச்சாங்க நாங்க செய்தது மிச்சம் நல்ல வேலை என்று சொல்லி, ஆனா அவங்க செய்த வேலை நல்ல வேலை அல்ல. அது அவங்களோட ஜட்மெண்ட். அதனால தான் இல்மும் அமலும் parallelly ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகணும். அமல் கூட கூட இல்மு கூடணும், இல்மு கூட கூட என்ன செய்யணும்,
அமல் கூடணும். இப்பத்தான் அந்த உம்மத்தில ஹைர் வரும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஃபாதர்ஸ், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு, யூதர்களுக்கு நல்லக தெரியும் இவர் உண்மையான நபி, ஒரு உண்மையான நபி. நான் ஏன் இதை சொல்றேன் என்றிருந்தால், ஒன்று நாலேஜ கொண்டு மட்டும் இந்த சமூகத்துக்கு ஹிதாயத்து கிடைக்க மாட்டாது. எந்த நாலேஜ் ஆக்ஷன்ல இருக்குமோ, எந்த நாலேஜுக்கு தௌஃபீக் இருக்குமோ, அக்செப்டன்ஸ் இருக்குமோ, அந்த அறிவை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்து கிடைக்கும். அப்ப இந்த ஃபாதர்ஸ் இவர் கண்டாரு. மைசரா சொல்றாரு, நாங்க போயிருந்தோம் ஷாமுக்கு, ஒரு மரத்துடைய நிழல்ல பெய்த அந்த நபி உட்கார்ந்து கொண்டார், அந்த முஹம்மது உட்கார்ந்து கொண்டார். அப்ப நபி இல்ல, அந்த முஹம்மது இப்னு அப்துல்லா உட்கார்ந்து கொண்டாரு. உட்கார்ந்த சந்தர்ப்பத்தில் அந்த சேர்ச்சுடைய ஃபாதர் இந்த மைசராவை கூப்பிட்டு கேட்டாராம், இவர் யார் என்று சொல்லி சொன்னார், இவர் முஹம்மது இப்னு அப்துல்லா. அப்பதான் அந்த ஃபாதர் சொன்னாரு, ஞாபகத்தில் வச்சுக்கோ, இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்தவர்கள் யாருமே நபியாக அல்லாம மௌத்தாகல்ல, இவர் நபியாகத்தான் இருப்பாரு. ஒரு மரத்துடைய நிழலுக்கு கீழே உட்கார்ந்தவர் இவர் நபி. இந்த மரத்துக்கு கீழே கடைசியாக உட்கார்ந்தவர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப உட்கார்ந்து இருக்கிறார் இவர் நபி தான். இது சரித்திரங்கள் எழுதப்பட்ட விஷயங்கள். அல் பிதாயா வன் நிஹாயா, இதே போன்ற இப்னு ஹிஸாக்குடைய சீரா இப்னு ஹிஷாம்ல இப்படிப்பட்ட பல கிதாபுகள்ல இந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வராங்க, கொண்டு போன சாமான வெகு சீக்கிரமாக வித்துட்டாங்க. சில மக்களுடைய வியாபாரம் அப்படித்தான் இருக்கும். அவங்க கொண்டு போற சாமான விற்கிறதுக்கு அவங்க கஷ்டப்பட தேவையில்லை. பயஸ் காலடிக்கு வருவாங்க, வந்து வாங்கிட்டு போய்த்திடுவாங்க. அல்லாஹ் ஒத்தனை பணக்காரனாக்க நாடிட்டா ஒத்தன் சாமான கொண்டருவான், இன்னும் ஒத்தன் சாமான வாங்க வருவான். ஒத்தன் ஏழையாக்க நாடிட்டா நீங்க சாமான வாங்குவீங்க, உள்ள கேபிட்டல் எல்லாம் போட்டு வாங்க ஆள் வர மாட்டாங்க. இப்ப என்ன செய்யும்? இப்ப என்ன செய்யணும்? இப்ப நாங்க ஃபெயில் லட்சம் போடணும் சாமான. இப்ப மிடில்வே விற்கணும், அரவாசியில விற்கணும், விலை குறைச்சி விற்கணும். நல்லா யாமச்சுக்கோங்க, வியாபாரம் என்றது. நான் ஒவ்வொரு நாளும் காலையில சில கட்டங்களை கடை வேண்டி போவேன். காலையில ரொட்டி சுடுறதுக்கு அவங்க மா போட்டு பெணைவாங்க சுபகுல. இப்ப நான் யோசிக்கிறேன், இவருக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? இத்தனை கிலோ 25 கிலோ மா பெணைறன் ரொட்டி சுடுறதுக்கு, இந்த ரொட்டி வாங்க ஆட்கள் வருவாங்க என்ன நம்பிக்கை இருக்குது? ஏன்னா வலது பக்கத்திலேயும் ஹோட்டல், இடது பக்கத்திலேயும் ஹோட்டல், இங்கலேயும் ஹோட்டல், அங்கலேயும் ஹோட்டல். இந்த ரெண்டு ஹோட்டலுக்கு நடுவுல 25 கிலோ மா போட்டுன்னு செய்றார் அவரு, பெணைறார். என்ன நம்பிக்கை வாப்பா? இன்றைக்கு இந்த கடைக்கு சாமான் வாங்க மக்கள் வருவாங்கன்னு சொல்லி. அதான் தவக்கல்ன்றது. அதுதான் தவக்கல். என்ற வேலையை நான் செய்றேன், ரப்புடைய வேலையை ரப்பு செய்வான். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க எக்கானமி ஃபெயில். சும்மா கேட்கிறேன், எக்கானமி மோசம். யாருடைய வாய் எடுத்தாலும் பிசினஸ் இல்ல, பிசினஸ் இல்ல, பிசினஸ் இல்ல. அதே மாதிரி சாமானும் இல்ல, பிளைட்ல சீட்டும் இல்ல, ஹோட்டல்ல ரூமும் இல்ல, ஹஜ்ஜி போறதுக்கு என்ன இல்ல, கோட்டாம் இல்ல. ஒருத்தர் சொல்றாரு, அதுல நடந்துச்சு சொல்றாரு. மெஷ்பாக்க போனோம், எங்க போனோம்? கிரவுண்டுக்கு 750 ரூபாய் டிக்கெட் 5000 கொடுத்து வாங்க பார்த்தோம். அதுக்கும் வாங்கலாம். அப்ப என்ன செஞ்ச? ஒண்ணும் செய்யலாம். ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம், ரூமிக்கு நட ஹோட்டல்ல ரூம் இல்ல. கடைசி அவர் சொல்ற 300, அதாவது $400 கொடுத்து ரூம் புக் பண்ணி மெஷ் பார்த்தோம். அவரும் சொல்ற வியாபாரம் இல்ல. டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டா டாக்டர் சொல்றாரு பேஷன் இல்ல. மக்கள்கிட்ட கிடைக்கிற நோய் கூட. பார்மசிக்காரன் போய் சொல்றாரு, நாங்க மருந்த அந்த ஒரு காடை வெட்டினா, நடந்த சம்பவம், ஒரு காடை வெட்டினா அந்த கார்டுல அந்த கார்டு 10 டேப்லெட்ஸ் உண்டு. காடை வெட்டினா அதுல எழுதி 10 டேப்லெட்ஸ். வாங்குறவன் வந்து சொல்றான் 3 தாங்க போதும்ன்றான். மத்த 7 நாங்க அப்படியே வச்சிக்கிறோம். இங்க டாக்டர் சொல்றாரு பேஷன் இல்ல,
அங்க மக்கள் சொல்றாங்க வியாபாரம் நோய் கூட, இங்கல போன மக்கள் சொல்றாங்க பிசினஸ் இல்ல, கடைக்கு பெட்டாக்க போன சாமான் இல்ல. என்னவாப்ப நடக்குது? என்ன நடக்குது? அரவாசி வியாபாரம் இல்ல, வியாபாரம் இல்ல. இப்ப நேரத்தோட பேசுறாரு சைனால இருந்து, அரவாசி சிலோனிக்கு பெட்டாய்க்கு தங்க இப்ப சீனால. இது ஒரு சோதனை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சோதனை. 7 லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம் வாங்குறவரும் பஞ்சத்தைத்தான் பாடுறாரு, மாசம் 7,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரும் பஞ்சத்தைத்தான் சொல்றாரு. 7 லட்சம் ரூபாய் வாங்குறவரும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு இல்ல, 7,000 ரூபாய் வாங்குறவரும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு இல்ல. இதுக்கு பேர் பலாய், இதுக்கு பேர் சோதனை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செஞ்சாங்க, போனாங்க. கொண்டு போன சாமான, மக்காவிலிருந்து கொண்டு போன சாமான ஷார்ட் பீரியட்ல வித்துட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, வித்துட்டு அங்குள்ள சாமான்களை வாங்கி கொண்டு வந்து மக்கால விற்பாங்க. அங்க போனதும் ஷார்ட் பீரியட்ல வித்துட்டாங்க, அங்கிருந்து கொண்டு வந்ததையும் ஷார்ட் பீரியட்ல வித்துட்டாங்க. இங்க இப்ப பெரிய ஒரு கையில ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, கையில பணம் கிடைச்சிருக்குது. இந்த பணத்தை கொண்டு இந்த ஹதீஜாட்ட கொடுத்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எக்ரியான படிக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பணத்தை கொடுத்து அனுப்பிட்டாங்க. இப்ப போனதுக்கு பிறகு இப்ப ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்துல இந்த மைசரா வந்து நடந்ததெல்லாம் சொல்றாரு. இவர் ஆச்சரியமான மனிதர், இவர் ஆச்சரியமான ஒரு கேரக்டர், இவருடைய குவாலிட்டி இப்படித்தான், இவரை பத்தி இந்த ஃபாதர் இப்படி சொன்னாரு, இவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் நான் கண்டேன் என்று சொல்லி இந்த மைசரா யாருக்கு, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்துல சொல்ற. இது இஸ்லாம் என்றது வாரத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னால, இன்னும் இஸ்லாம் உதிக்கல்ல, நான் நபி என்று சொல்லவும் இல்லை, நபி பட்டம் கிடைக்கவும் இல்லை. அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ ஆல்ரெடி விடோ, ஏகோபித்த கருத்து, நபியை முடிக்கிறதுக்கு முன்னால 2 கல்யாணம் முடிச்சிருந்தான், ஏற்கனவே 2 கல்யாணம் முடிச்சிருந்தான். அவங்க 2 பேருக்கும் 2-3 பிள்ளைகளும் இருந்துச்சு. அந்த பிள்ளைகளை பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துச்சு. ஹிந்தான்ற பெண் ஒரு பொம்பளை புள்ள இஸ்லாத்துக்கு வந்துச்சு. இது ஏகோபித்த கருத்து. சில உலமாக்கள் சொல்றாங்க இல்ல, ஹதீஜா ஏற்கனவே 4 முடிச்சிருந்தா, 4 பேர் இருந்து விடோவான பொம்பளைத்தான் யாரு, ஹதீஜா என்று சில உலமாக்கள் சொல்லிக்கிறாங்க. சார் எப்படியோ ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு விடோ என்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது, அவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முடிக்கக்குள்ள அந்த ஹதீஜாவுடைய கஸ்டடியில பிள்ளைகளும் இருந்தாங்க, குழந்தைகளும் இருந்தாங்க. அந்த குழந்தைகளோடு சேர்த்துத்தான் அந்த விடோவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிறாங்க. எப்படி நிக்காஹ் நடக்குதுண்டா, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் ப்ரொபோசல் அனுப்புறாங்க. யாருக்கு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. فبعثت الى رسول الله صلى الله عليه وسلم عقب رجوعه من غيرها نفيسة اخت بنت منيب. நஃபீஸா என்ற பெண்ண, நஃபீஸா என்ற பெண்ணத்தான் ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அனுப்புறா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்ட்ட பத்தி கேட்டுட்டு வாங்கோ, முஹம்மதுட்ட கேட்டு வாங்கோ, நான் இவரை முடிக்க விரும்புறேன், ஆனா நான் கேட்டேன்னு சொல்லவான. இதான் முறை, அது பொய் அல்ல. நான் கேட்டேன்னு சொல்லமான மறைக்க சொன்னாங்க, சொல்ல தேவையில்லையே. அப்ப சொன்னாங்க, புரோக்கர் எப்ப அழகா பேசுவாங்க, இன்னபில் பயான் இல்ல சிஹ்ரா, அவங்களோட பேச்சுல சூனியம் இருக்குது. இது ஹதீஸா, யாட பேச்சுல, யாட பேச்சுல சூனியம். அந்த சூனியத்தால தான் விஷயத்தை நடக்காட்டுறாங்க, நடக்க மாட்டதே, இல்லாட்டி நடக்க மாட்டாது. ஏன் மனிதனுடைய ஒரு பார்வை ஆல்வேஸ் எல்லா கட்டத்திலையும் நெகட்டிவா தான் பார்ப்பாரு, பாசிட்டிவா பார்க்கவே மாட்டாரு. ஆரம்பத்தில் அவன் பேர சொன்னாரு, இந்த பொம்பளை பத்தி கேட்கிறா நபியை பார்த்து, நீங்க இவ்வளவு ஸ்மார்ட்டான நல்ல ஒரு வாலிபராக இருக்கிறீங்க, நீங்க ஏன் கல்யாணம் முடிக்காம இருக்கிறீங்க, யாரையும் முடிக்கலையா? அப்ப சுப்ஹானல்லாஹ், வாலிபர்களை நல்லா அமைச்சுக்கோங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னத்துல பெரிய வசதி ஒன்றும் இப்ப இல்ல கல்யாணம் முடிக்கிறதுக்கு. ஒரு வசதி லம்சம் இருக்கணும், மாமாட்ட வாங்குற கூட்டம் அல்ல இது.
மாமக்கு கிஃப்ட் கொடுக்கிற கூட்டம் இது. சொன்னாங்க கையில ஒன்றும் இல்ல முடிக்கிறதுக்கு. ஃபகாலத், அந்த பெண் சொன்னா, உங்கள்கிட்ட உள்ளது போதும், உங்கள்கிட்ட உள்ளது போதும், உங்கள்கிட்ட இருக்கிற பணம் ரொம்ப மிச்சம், எனக்கு ஒரு ஆள் இருக்குது இந்த பணத்தோட உங்களை அக்செப்ட் பண்றதுக்கு. உங்களுக்கு அல்லாஹ் பணத்தை தந்திருக்கிறான், ஜமாலக தந்திருக்கிறான், கண்ணியத்தை தந்திருக்கிறான், உங்களுக்கு ஒரு ஸ்டேட் இருக்குது, எனவே உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அப்ப கேட்டா யாரு அந்த பெண், யாரு? அப்ப சொன்னா இந்த பெண்மணி, ஏன் உள்ளத்தில் இருக்குது அந்த பெண் ஹதீஜான்னு சொல்லி, ஹதீஜாவை நான் உங்களுக்கு ப்ரொபோசல் பண்ணவா? அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைஃப லீ பிதாலிக், எனக்கு எப்படி சாத்தியமாகும் அது? அவ என்ன நான் என்ன? காலத் அலைய, அந்த பொறுப்பு எனக்கு விட்டுடுங்க, நான் பார்த்து செஞ்சிடுறேன். அது நீங்க படிச்சுக்கவானம், அது நீங்க விருப்பம் என்று சொல்லுங்க, மத்த பிளாக்கொட்டே நான் மறுக்கிறேன், அப்படித்தானே? நீங்க விருப்பம் என்று சொல்லுங்க, மாட்ட நான் படுக்க வைக்கிறேன் வாப்பா, எங்கட பாசல சொல்றேன் இருந்தா. நீங்க விருப்பம் என்று வாரத்தை சொல்லுங்க, நான் ரெடி. கால அலைய, விட்டுடுங்க, நான் செய்றேன். கால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே இருந்தா நீங்க பாருங்க, பேசுங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துல போய் சொன்னா, இப்ப ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அனுப்புறாங்க செய்தி, யாருக்கு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. யப்ன அம், இந்த சாச்சட மகனே, உறவை சொல்லி பேசுறாங்க. இப்ப ரிலேஷன்ஸ். கத் ரகிப்து ஃபீக, உங்களின் மீது எனக்கு ஆர்வம் இருக்குது, நீங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உங்களுடைய தயாளத்தனம், உங்களுடைய அமானிதம், உங்களுடைய நல்ல பண்பு, உங்களுடைய பேச்சில் உள்ள உண்மைகள் அனைத்தும் என்னை கவர்ந்திருக்கிறது, நான் உங்களை முடிக்க விரும்புகிறேன். நல்லா அமைச்சுக்கோங்க, கல்யாணம் முடிக்கக்குள்ள நல்ல அஹ்லாக், நல்ல அமானிதம், நல்ல பண்பு, சிரித்த முகம், சிரித்த முகம், மிச்சம் கிட்ட ரிலேஷனாக இருக்கிறவர்களுக்கு உறவு நல்ல உறவு, இதை வச்சு கல்யாணம் முடியுங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு செய்தி கேள்விப்பட்டதுமே, மிச்சம் நல்லம் என்று சொல்லி வாய் முந்தல்ல, வாப்ப இல்ல, உம்ம மௌத்து. ஃபவஜதக ஆயிலன், நீங்க யதீமாக இருந்தீங்க, நாங்க உங்களை அரவணைத்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதீமாக இருந்தாங்க, அரவணைத்தாங்க, சேர்த்தாங்க, அல்லாஹ் சேர்த்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தை கூப்பிட்டாங்க, அமாம் சாட்சமார கூப்பிட்டாங்க, வாப்பட தம்பிமார் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, நானமார் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களையும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க, ஒரே ஏஜ் வந்து எல்லாரோட மஷூரா செஞ்சாங்க, என்ன செய்வோம். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ப்ரொபோசல் பண்றாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விருப்பப்பட்டாங்க, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விருப்பப்பட்டாங்க, நீங்க முடியுங்கோ. அதுல ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட்டிக் கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விடயத்தையும் செஞ்சாங்க. அப்ப நிக்காஹுடைய கட்டம் வருகிறது. இப்ப சுப்ஹானல்லாஹ், நிக்காஹுடைய கட்டம் வருகிறது. விஷயம் ஒப்பந்தம் எக்ரியாவிட்டாங்க, இப்ப நிக்காஹ் செய்ய போறாங்க. அன்பானவர்களே, இந்த நிக்காஹ்களை பாருங்க பாப்போம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி. ஜாஹிலியா காலத்தில் நடந்த நிக்காஹ் இது, இஸ்லாம் என்ற வாரத்துக்கு முந்தி நடந்த நிக்காஹ் இது. முஹம்மது ரபா என்று சொல்லக்கூடிய இவர்கள் தன்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கிதாபில் சொல்றாங்க, இந்த நிக்காஹ் நடந்துச்சு காபத்துல்லாவுல, ஹிஜ்ரே இஸ்மாயிலுக்குள்ள. அதுக்காக வேண்டி யாரும் நிக்காஹ் நடத்துறதுக்கு காபத்துல்லா பைத்துல வானம், காபத்துல்லாக்கு யாரும் பைத்துல வானம். அதே மாதிரி சுன்னத்தாக்கிடுவாங்க எங்கடாக்கள். ஓ நபீன நிக்கா அங்கத்தான் நடந்திருக்குது, அங்க போயிட்டு நிக்கா ஹோதிட்டு நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல கல்யாணம் வைப்பாங்க. அதனால அது அங்க இருந்தாங்க, அவங்க அங்க வச்சாங்க, பிரச்சனை இல்ல. நீங்க அங்க இருக்கிறீங்களா, அங்க தாராளமா வைங்க, பிரச்சனை இல்ல, குத்தம் இல்ல. பள்ளிகள்ல வைங்க நிக்காஹ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ வச்சாங்க பள்ளி, அந்த மஸ்ஜிதுல் ஹராத்துல. இப்பதான் குத்பா ஓதுறாங்க. சுப்ஹானல்லாஹ், நிக்காஹுடைய குத்பா. நிக்காஹுடைய பயான் சுன்னத்தில்ல, நிக்காஹ்ல வந்து பயான் சுன்னத்தில்ல, நிக்காஹுடைய குத்பா தான் சுன்னத்து. ஆனா நாங்க ஒரு பயான் செய்யறோம், ஒரு அறிவூற்றல், ஒரு அவேர்னஸுக்காக வேண்டி. நிக்காஹ் எப்படி செய்யணும், நிக்காஹ்ல எது ஹலால் எது ஹராம், நிக்காஹுக்கு பிறகு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, நிக்காஹுக்கு முந்தி நீங்க என்ன செய்யணும், எப்படி பொன் பார்க்கணும், எப்படி மாப்பிள்ளைய சூஸ் பண்ணணும், வலிமா எப்படி கொடுக்கணும், இது ஒரு அவேர்னஸுக்காகவே இந்த பயான் செய்யப்படுகிறது.
இந்த பயான் இல்லாம நிக்காஹ் இல்லன்ற கருத்து இல்ல. பயான் செய்யுங்கோ, பிரச்சனை இல்ல. ஆனா அது ஒரு கஸ்டம்ஸ் அல்லாம அது என்ன இல்லது, ஒரு சுன்னத்து அல்லது, சுன்னத்து அல்ல. ஆனா ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா நிக்காஹ்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பொண்ணூட்டு பக்கத்துக்காராக்கள், மாப்பிள்ளூட்டு பக்கத்துக்காராக்கள். இந்த சபையில தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சாச்சா அபூ தாலிப் அவர்கள் நிக்காஹுடைய குத்பா ஓதினார்கள். ஆச்சரியமான குத்பா, ஆச்சரியமான குத்பா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனா மின் ذُرِّيَّةِ இப்ராஹீம் وزرع إسماعيل وضلع معد وعنصر مضر وجعلنا حضنة بيته وسواس حرمه وجعل لنا بيتا محجوجا وحرما أمنا وجعلنا حكام الناس ثم إن ابن أخي هذا محمد بن عبد الله لا يوزن به رجل إلا رجح به شرفا وفضلا وأقلا إن كان في المال قل فإن المال ظل زائل وأمر حائل وآرية مسترجعة وهو والله بعد هذا له نبأ عظيم وخطب جليل என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ் ஒரு குத்பா ஓதினார்கள். இதான் குத்பா. அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, ஆனா ஷிர்க் செஞ்சாங்க. அல்லாஹ் இருக்கிறான் என்றதுல அவங்களுக்கு டவுட் இல்ல. அதனால சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. எங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் இருந்து ஆக்கி வைத்தான். நாங்க யாருடைய பரம்பரையில் உள்ளவங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கிளையில. மரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கிளை யாரு? இஸ்மாயில். அதுலயும் முதர் என்ற கோத்திரத்துல, அந்த ஆளுடைய வம்சத்துல நாங்க இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு இந்த காபத்துல்லாவுடைய பொறுப்பை தந்திருக்கிறான். காபத்துல்லா எங்கட கையில் இருக்கிறது, நாங்கத்தான் காபத்துல்லாவுடைய ட்ரஸ்டியாக இருக்கிறோம் என்ற இல்லத்தை சொல்லி போட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன இப்ன அஹி ஹாதா முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ், என்னுடைய தம்பியினுடைய மகன், என்னுடைய சகோதரனின் மகன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இவர் யாருக்கும் ஈக்குவலாக மாட்டாரு. இவர் யாரை வச்சு இவரை நிறுத்தாலும் இவருடைய பாரம் ரொம்ப கூட இருக்கும். இவருடைய கண்ணியம், இவருடைய சிறப்பு, இவருடைய புத்தி, ஆனாலும் கூட இவர் பணத்துல கொஞ்சம் குறையத்தான். இன்கான பில் மாலி கல்ல, இவரிடத்தில் உள்ள பணம் கொஞ்சம் குறவு. இவர் பெரிய பணக்காரால் இல்ல, இவர் பணத்துல குறவு. ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோ, ஃபஇன்னல் மால ظில்லுன் ஸாயிலுன், நிச்சயமாக பணம் இருக்குது, இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லா போய்த்திடும். இப்ப இருக்கிற நிழல், மார்னிங் அவர்ஸ்ல உள்ள நிழல், பக்கத்துல மெச்சடு விளையாடினா 4 பக்கம் என்ன இருக்குது? ஷெடோ இருக்குதானே? அந்த லைட்டுடைய ஷெடோ அங்கிட்டு போகும், அந்த லைட் ஷெடோ எங்கிட்டு வரும், இங்கிட்டு வரும், இங்கிட்டு. எது வரைக்கும் இது? லைட் ஆஃப் பண்ண வரைக்கும். லைட் ஆஃப் பண்ணா இல்ல, ஷெடோ போய்த்திடும். சொன்னாங்க அபூ தாலிப், ஃபஇன்னல் மால ظில்லுன் ஸாயிலுன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட கையில உள்ள பணம் அது ஹதீஜாவுடைய பணமாக இருந்தாலும் சரி, அது ஒரு நாளைக்கு இல்லா போய்த்திடும். உங்களோட கையில அல்லாஹ் இறைவன் இதை தந்திருக்கிறான், இரவலாக தந்திருக்கிறான், இது திருப்பி எடுக்கப்படும். இது ஜாஹிலியா காலத்துல பேசுற பேச்சு. இன்னைக்கு நாங்க செல்வத்தை வச்சுக்கொண்டு அடிக்கிற திமிருக்கு ஜாஹிலியா காலத்துல பேசுற பேச்சு இது. ஒரு நாளும் வாழ்க்கையில யாரும் என்ன செய்யவானம், பெரும் அடிக்கவானம், தக்கப்புர். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. அல்லாவுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று தான் இது. நான் ஒரு சகோதரர் ஒரு ப்ரோபோசல் கொண்டு போறார் ஒரு ஆளுக்கு, ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் பேய்த்தே சொல்றாரு, மாமா அவங்களோட மகளுக்கு, மாமாண்டா அவருடைய உறவு, கல்யாணம் முடிச்ச வகையில இல்ல, உறவு, மாமா மகளுக்கு இன்னால பேசுவோமா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் மாமா சொன்னாராம் ஒரு வார்த்தை, சொல்லி சொல்லி அழுகிறாரு, மனவருத்தப்படுறாரு. சொன்னாராம் ஒரு வார்த்தை,
ஏண்ட மவளுக்கு எங்கப்பா சரியான மாப்பிள்ளை இருக்கிறாங்க உங்களோட குடும்பத்துல? இவ யாரு, நீங்க யாரு? ஏண்ட மவளுக்கு இவனை கொடுக்க நான் யாரு? நீ இது எப்படி கொண்டு வருவாங்க? இது கொடுக்கல, இது ப்ரொபோசலை கொண்டு போனதுக்கு வந்த கோவம். இது இந்த ப்ரொபோசல் எடுத்துக்கொண்டு பேசி பேசினத்துக்கு மாமப்பட்ட கோபம். நாங்க யாரு, நீங்க யாரு? நீ எப்படி இந்த ப்ரொபோசலை கொண்டு வருவாய்? இது நடக்குமா இது என்று சொல்லி இவர் என்ன செய்றாரு? வந்துச்சு கோபம், ஆத்திரம், ஏசி அனுப்பிட்டாரு. அண்ட கடிச்ச பெருமையினுடைய தாக்கம் என்ன தெரியுமா? இந்த புள்ள சரியா ஒரு 3 மாசம் புகழ்ல வீட்டுல வேலை செய்யற பாசோட மாட்டி வைக்குது. வீட்டுக்கு வந்த அவர் ஒரு பௌத்த சகோதரர், அவருக்கு ஏற்கனவே 3 புள்ளை இருக்குது. அந்த புள்ள லெட்டர் வச்சிருக்குது, நான் இவரோட இவருடைய 3 புள்ளையோட சேர்ந்து இவருடைய 2வது மனைவியாக வாழ விரும்புகிறேன். பெருமை யாரும் அடிக்கவானம். யாரும் பெருமடிக்கவானம். எங்கட நாங்க யாரு, நீங்க யாரு? வாப்ப எங்களை போல எல்லார போலதான் நீங்களும். இன்றைக்கு இந்த உம்மத்தில் இல்லா போக வேண்டிய ஒன்று தான் இந்த கர்வம். இந்த கர்வம் சல்லீட கர்வம், பணத்துடைய கர்வம். எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நிக்காஹ் நடக்குது. அதுக்கு பிறகு ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஒப்பந்தத்தை அவங்களோட வாப்பா வலியாக நின்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு கிட்டத்தட்ட 40 தங்க காசுகள் மஹராக கொடுக்கப்பட்டு அதுக்கு என்ன செய்யப்படு சொன்னால் நிக்காஹுடைய ஒப்பந்தம் அங்கு எழுதப்படுகிறது. அந்த கட்டத்தில் தான் ஹஜ்ரத் வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடியவர் ஹுத்பா ஓதினார். அவருடைய ஹுத்பாவில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனா கமா ذكرت وفضلنا على ما عددت نحن سادة العرب وقادتها وأنتم أهل لذلك كله لا ينكر العرب فضلكم ولا يرد أحدكم من الناس فخركم وشرفكم فاشهدوا علي معشر القريش أني قد أنكحت محمد بن عبد الله خديجة بنت خويلد. ஹுவைலிதுடைய மகள் ஹதீஜாவை உங்களுடைய மகன் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதுக்கு நான் வழியாக நின்று நிக்காஹ் செய்து வைத்து விட்டேன் என்ற வார்த்தையை வரக்கத் இப்னு நௌஃபல் முன்மொழிந்தாரு. அந்த கட்டத்தில் நிக்காஹுடைய ஒப்பந்தம் நடக்குது. அதுக்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய நிக்காஹுடைய கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகங்களை அறுத்து வலிமா கொடுத்திருக்கிறாங்க. ஒட்டகங்கள் அறுத்து வலிமா கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு கட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 2 ஒட்டகம் அறுக்கப்பட்டது என்ற ரிவாயத்தும் இருக்கிறது. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹுடைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. கணவன் மனைவியாக 2 பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவங்க இந்த கல்யாண சந்தர்ப்பத்தில் இருக்கல்ல. இந்த கல்யாணம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு பிறகுதான் அனஸ் இப்னு மாலிக் பிறக்கிறாரு. நிச்சயமாக அவருக்கு இந்த விஷயங்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லி இருக்கணும். அவங்க சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் சொல்றாரு, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை நிக்காஹ் செய்து முதலாவது நாள் ஒரு வார்த்தை கேட்டான். என்ன வார்த்தைன்னு சொன்னா, خديجة رضي الله تعالى சொல்றா, فقالت خديجة للنبي صلى الله عليه وسلم إني لأرجو أن تكون النبي المنتظر الذي سيبعثه الله. நபியை பார்த்து சொல்றாங்க, மாப்பிள்ளையை பார்த்து, நான் ஆதரவு வைக்கிறேன் ஒரு கடைசி நபி என்று ஒருத்தர் வருவார் என்று அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறானே, அவர் நீங்களாகத்தான் இருக்கணும். அது நீங்களாகத்தான் இருப்பீங்க என்று சொல்லி நான் ஆதரவு வைக்கிறேன். அதுல பிரச்சனை இல்ல. ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? فَإِن كُنْتَ أَنْتَ فَاعْرِفْ لِي حَقِّي وَمَنْزِلَتِي وَادْعُ اللَّهَ الَّذِي سَيَبْعَثُكَ لِي. சுப்ஹானல்லாஹ். அந்த பெண் சொல்றா, அப்படி நீங்கத்தான் அந்த நபியாக இருந்தால் என்ன நீங்க மறந்துடக்கூடாது.
என்ற ஹக்கையும் நீங்க மறந்துடக்கூடாது. எந்த அல்லாஹ் உங்களை நபியா அனுப்புவானோ அந்த அல்லாஹ்விடத்தில் நீங்க எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்துக்கு முன்னால கல்யாணம் முடிச்சு புது பொண்ணாக இருக்கும் பொழுது அந்த மாப்பிள்ளைட்ட சொல்றாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், என்ன அழகான வார்த்தை, என்ன அழகான இனிமையான வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹி, அல்லாஹ் மீதானேயாக, லஇன் குன்து அனா, நிச்சயமாக அவர் நானாகத்தான் இருப்பேன் என்றிருந்தால், அந்த நபி முன்தலர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நபியாக நான் தான் இருப்பேன் என்றிருந்தால், எந்த விடயம் எது வீணாக மாட்டாதோ அதை நீ செய்து கொண்டே இருப்பாய், நிச்சயமாக நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னெல்லாம் நலவு செய்வாயோ அதெல்லாம் உனக்கு சேரும். நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முந்தி பேசுற பேச்சு இது. எதை நாம் வீணாக்க மாட்டேனோ அப்படிப்பட்ட நற்கர்மங்களை நீ செய்து முடித்து விட்டாய். அவர் நான் அல்ல, அவர் வேறொத்தராக இருப்பார் என்றிருந்தால், எந்த அல்லாவுக்காக வேண்டி இந்த விடயங்களை நீங்க செய்றீங்களோ அந்த அல்லாஹ் அவைகளை வீணாக்க மாட்டான். தன் பக்கம் சாடாம அல்லாவின் பக்கம் சாடுறாங்க, தன் பக்கம் சேர்க்காம அல்லாவின் பக்கம் சேர்க்கிறாங்க. அவர் நானாக இருந்தால் நீங்க செய்யக்கூடிய வேலையை நிச்சயமாக அந்த அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அவர் நான் அல்ல வேறொத்தராக இருந்தாலும் நீ என்ன எனக்கு செய்தாயோ அதுக்குரிய கூலி அல்லாஹ் நிச்சயமா உனக்கு தருவான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆறுதல் சொல்றாங்க. இப்படித்தான் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்த வாழ்க்கை மிக நெருக்கமான உறவு. கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் புள்ள இல்ல. நல்லா அமைச்சோங்க. 25 கல்யாணம் முடிச்சாங்க. முதல் புள்ள எப்ப கிடைச்சது? 30. 5 வருஷம் புள்ள இல்ல. யாரும் பதமவானம் டென்ஷனாக வானம் யாரும். இது கல்யாணம் முடிச்ச உடனே என்ன வேணும்? புள்ள. அப்படி இல்ல, டைம் எடுக்கும். நாங்க பதறி எது நடக்க போறல. எத்தனையோ பேர் பதறி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம ஆயிக்கொண்டாங்க. ஏன் மருந்த குடிச்சு அதை குடிச்சு இதை குடிச்சு அப்ப என்ன ஆகும்? அந்த டென்ஷன் அல்லாஹ் தார நேரத்தில் தருவான். இது அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் உள்ளது. அவன் தான் இதை முடிவு செய்யணும். அதுல எனக்கு ஹைர் இருந்தா அல்லாஹ் தருவான். நான் அன்றைக்கு ராவும் கேட்கிறதுவா இன்றைக்கும் கேட்கிறதுவா இதுதான் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பக்கமாக கையேந்தினா, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட எல்லா விஷயமும் ரப்பின் பக்கமாக திரும்பணும். இன்னைக்கு நான் ஜும்மால சொன்னேன், ஒரு 20-15 வருஷங்களுக்கு முன்னால கல்யாணம் முடிச்ச உடனே, கல்யாணம் முடிச்ச 2 மாசம் 3 மாசம் போகக்குள்ள மக்கள் கேட்பாங்க ஒரு கேள்வி, என்ன இதுவும் புள்ளகள் ஒன்றும் இல்லையா? எப்ப வாப்பவாகிறீங்க? யார்கிட்ட கேட்கறது? மாப்பிள்ளைட்ட. பெண்கிட்ட கேட்பாங்க எப்ப அம்மாவாகுவீங்க? மாமாட்ட கேட்பாங்க எப்ப அப்பாவாகுவீங்க? அப்படித்தானே. ஆனா இன்றைக்கு அப்படி கேட்கறல. இன்றைக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு 3-4 மாசத்துக்கு பிறகு கேட்கிறாங்க, 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்களோ, பிரச்சனை ஒன்றும் இல்லே, சிக்கல் ஒன்றும் இல்லே. இது சிரிக்க சொல்ல, உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன். முந்தைய ஒரு காலம் கல்யாணம் முடிச்சோடனே புள்ள இல்லைன்னு கேட்பாங்க. இப்ப கேட்கிறேன் அப்படி இல்லையே, சுமூத்தா போகுத்தானே, அப் அண்ட் டவுன் ஒன்றும் இல்லையே, இசிஜி ரிப்போர்ட் மாதிரி. சுப்ஹானல்லாஹ். உண்மையும் அதுதான், உண்மையும் அது. எவ்வளவு பயந்து 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 செய்ய வேண்டிய திருமணத்தை இன்றைக்கு செய்த அதுல நடக்கிற அட்டகாசம், பாவம், அல்லாஹ் எங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் எங்களை மன்னிக்கட்டும்.
கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் புள்ள இல்ல. அப்ப புள்ள இல்லன்றதுக்கு யாரு பாப்பா பிளேம்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஹதீஜா ஏற்கனவே புள்ள பெற்றவ. பின்ன பிளேம் யாருக்கு வரணும்? அவங்க வீக்கா? இது கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் புகழ்ல அவருடைய ஸ்பேம செக் பண்ணி இதை செக் பண்ணி அதை செக் பண்ணி அங்க பேய்த்து இங்க பேய்த்து அந்த டாக்டர் பேய்த்து இந்த டாக்டர் பேய்த்து கடைசியா கேட்கறது ஹஜ்ரத் ஒரு டியூப் பேபிக்கு பேய்த்துலாமா? இவங்களோட திங்கிங் பொறுமான்றது இல்லையா வாப்பா? ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யாருக்கு தெரியும் என்ற புள்ள என்ற கண்குளிச்சியா இருக்கும் சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, நாங்க புள்ள இல்லாம வாழ்ந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திப்போம் சொல்லி. அல்லாஹ் தராத ஒன்றை கெஞ்சி வாங்க வானம். அல்லாட்ட கேளுங்க, ஹைர் இருந்தாத்தா இது இருந்தாத்தா ஹைர் இருந்தாத்தா. எனக்கு ஹைர் இல்லையா வானம், எனக்கு இதுல ஹைர் இல்லையா எனக்கு வானம். எத்தனை பெரும் பெரும் உலமாக்கள் கல்யாணம் கூட முடிக்கல. அவங்க சொன்னாங்க, நாங்க இதுல தேவையில்ல, நாங்க இதுல போய் பராக்கா இல்முல பராக்காகிடுவோம். இல்மு கல்யாணம் முடிக்காம அவங்க போனாங்க இதுல. ஏண்டா இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்யாணம் முடிக்கல, பிள்ளைகளை விட்டுட்டு போகல, அனந்தர சொத்தாக கிதாபுகளை விட்டுட்டு போனாங்க. அனந்தரம் யாரு? கிதாபுகள். அவங்களும் பேச்சு கல்யாணம் முடிச்சு அவங்களும் பிள்ளைகளை பெற்று அவங்களும் குடும்பமா வாழ்ந்திருந்து சொன்னா அவங்க எழுதின கிதாபத்தை நினைக்கும் கிதாபுகள். அல்லாவுக்கு தெரியும் எது நலவு எது நடக்கணும். அல்லாட்ட நலவ கேளுங்கோ, அல்லாட்ட ஹைர கேளுங்கோ. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கல்யாணம் முடிச்ச சந்தர்ப்பத்தில் தந்த கணவனோட சந்தோஷமா வாழ்ந்தா. எந்த ஒரு கட்டத்திலையும் முகத்தை சுருக்கல்ல, எந்த ஒரு கட்டத்திலையும் மனதில் குரோதம் ஏற்பட இல்ல. தந்த முழு பணத்தையும் கொடுத்துட்டா, நீங்க தான் இந்த ஃபண்ட் மேனேஜர், உங்களுக்கு விரும்பின பிரகாரம் என்ற பணத்தில் உங்களுக்கு எதையும் செய்யும். நாளைக்கு என்ன சரி கஷ்டம் வந்தாலும் அதை டிபெண்ட் பண்றது யாருண்டா? ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஒரு நல்ல ஒரு மனைவி. வாலிபர்களே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு மனிதனுடைய சக்சஸ் யாருக்கு இருக்குது? 2 பேர் தீக்குது. ஒன்று தாய், ஒன்று வைஃப். ஒன்று தாய், ஒன்று வைஃப். கல்யாணம் முடிச்சும் வரைக்கும் உம்மா, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு யாரு? வைஃப். இது 2ல ஒன்று மண்டை குத்தானா மண்டை குத்து லைஃப். லைஃப் முடிச்சு, லைஃப் முடிச்சு. அதனாலதான் சொல்றது வாப்பா பாஷை சொல்றதே எந்த மொழியிலேயும் சொல்றதில்ல. எங்கட தாய் பாஷை சொல்ற தாய் பாஷை மதர் டங். என்ன சொல்ற சிங்களத்துல? லொகத்துல் அரபுல சொல்றது. யாருமே சொல்றதுல வாப்பட பாஷை சொல்லி. யாட பாஷை அது? வாப்பா மலே, உம்மா மேமன். எந்த பாஷை பேசுவாங்க இப்பூட்ல? சொல்லுங்களே வாப்பா. வாப்பட பாஷை அங்க வரவே மாட்டாது. எங்கட வாப்பால அரபிகள் வாப்பா, அறவே தெரிய ஒருத்தருக்கும். எங்க எல்லாருடைய வாப்பா யாரு? யாரு? அரபி. அரபு தெரியுமா? அரப தொட்டு குர்ஆன் ஓதவே தெரியா? ஆனா எல்லாரும் சிங்களம் பேசுறாங்க, தமிழ் பேசுறாங்க. மாஷா அல்லாஹ். தாய் பாஷை. உம்மட லாங்குவேஜ் எங்கட லாங்குவேஜ், உம்மட பாச எங்கட பாச. இருக்கிற பழக்க வழக்கம், உம்மட குணம் தான் பிள்ளைகளுடைய குணம். 2வது அப்படியே மாறும். யாருக்கு அது? மனைவி, வைஃப். அவத்தான் எங்களை என்ன செய்யணும்? உருக்கி எடுக்கணும், மோல்ட் பண்ணணும், நேச்சரிங் பண்ணணும். அவட கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த டேலண்ட் அவங்களுக்கு இருக்குது, அந்த டேலண்ட் அவங்களுக்கு இருக்குது. அதை மிஸ்யூஸ் பண்ணவானம் யாரும், அதை மிஸ்யூஸ் பண்ணவானம். அதனாலதான் சொல்லப்பட்டது, கல்யாணத்துக்கு முன் இஸ்திகாரா செய்யுங்கோ, மசூரா பண்ணுங்கோ. பொண்ணை மட்டும் பார்க்கவானம், பொண்ணு உண்மையே பாருங்க கொஞ்சம். என்ன மாமி யாரு,
என் மாமி யாரு, எப்படிப்பட்ட மாமி, மாமியிட்ட உள்ள அன்புதான் யார்ட்டைக்கும் பேசுங்களேன், மகள்கிட்ட வைக்கும். மாமியிட்ட உள்ள டப்னஸ் யார்ட்டைக்கும், மாமி ஆமீந்தா வைஃபும் ஆமிதான், சந்தேகம் இல்லை. மாமி ஆமீந்தா வைஃபும் ஆமிதான் விஷயம். அதனால அதையும் பார்க்கணும், அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். நான் இந்த விஷயங்கள் ஏன் வலியுறுத்துறேன் என்று சொன்னால், இதுதான் இன்றைக்கு சொசைட்டிக்கு தேவை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை முடிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், முடிச்ச கட்டத்திலிருந்து டிஃபெண்ட் பண்ணி கொண்டு வந்தா. கடைசியான கட்டம் தான் 30 வருடத்துல நபிக்கு 30 வயது, அந்த பெண்ணுக்கு 45 வயதுல தான் முதலாவது புள்ள கிடைக்குது, ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நாங்க இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஹஜ்ரத் ஹதீஜாவுக்கும் கிடைச்ச பிள்ளைகளை பத்தி அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வருகிறது. 15 வருஷம் முழு பணத்தையும் கொடுத்துட்டாங்க, என்ன வேணுமோ அதை செய்யுங்க. அடிமைகள் உரிமைன்றாங்க, சதகாக்கள் கொடுக்கறாங்க, தர்மம் செய்றாங்க. மனைவியிட பணத்தை கணவன் கையாளுறாரு. ஏலும் மனைவி சொல்றா, உங்களை நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீங்க தான் இதை செய்யுங்கோ, உங்களோட விருப்பத்தை நீங்க இதை செலவழிங்க, நான் இதுல போய் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், உங்களைத்தான் சொத்துன்னு சொல்லி மனைவியிட சொத்துக்கு கணவனை ரிப்ரசன்டேட்டிவா ஆக்கிட்டா கணவனுக்கு ரைட்ஸ் இருக்குது, எதையும் செய்ய ஏலும். ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவன் கனியாயம் செய்ய இயலாது, அவன் கனியாயம் செய்ய இயலாது. அப்ப எல்லாம் அப்ப வஹி வருகிறது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடக்கு சொன்னால், இப்ப 39 வயசாகக்குள்ள தனிமை ரொம்ப விருப்பமாகுது. தனிமை ரொம்ப விருப்பமா, தனிமைண்டா என்ன சொல்றது, தனிய போய்த்து நிக்கிறது ஹல்வத்துல. நபி பட்டம் கிடைக்க ஆயத்தமாகுது. கான யுஹிப்புல் ஹல்வா, ஹதீஸ்ல வந்திருக்கு, தனிமையை விரும்பினாங்க. தனிய உட்காரணும், தனிய உட்கார்ந்து முராக்கபா யோசனை, தனிய உட்கார்ந்து மக்களை பற்றி சிந்தனை, தனிமையில் உட்கார கொஞ்ச நேரம். ஹதீஸ்ல புகாரி 2வது ஹதீஸ் இது. நபிக்கு தனிமை விருப்பமாகிட்டது. என்ன செய்வாங்க தெரியுமா, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்புவாங்க, போக சொல்லி. அவங்க பேய்த்திடுவாங்க காரே ஹிராவுக்கு, அந்த ஹிரா குகையில பேய்த்து தங்குவாங்க, பகலுக்கு இருப்பாங்க, தனிமையில் இருப்பாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி செஞ்சு அனுப்புவாங்க. அங்கத்தான் பேய்த்து கொண்டு வரக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே சிவத்த நிலையில, சிவப்பு நிறம் முகமா இருக்குது, ரொம்ப பயந்த நிலையில நடுநடுங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்கோ என்ன போத்துங்கோ என்ன போத்துங்கோ, பயந்து நடுங்கி வராங்க. ஆச்சரியமான கட்டம். 40 வருடம் பூர்த்தியாகுது. 40 வருடம் பூர்த்தியாகுது. இந்த கட்டத்தில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தண்ட ரோலை பிளே பண்றா. ஒரு மனைவி யாரு, கணவன் பயந்து நடுங்கி கஷ்டப்பட்டு தனிமையில போனவர் பயந்து வந்திருக்கிறாரு. இந்த கட்டத்தில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. நான் இப்படி கண்டேன், ஒருத்தர் வந்தாரு, இப்படி வானலோகத்துல பறந்து வந்தாரு, என்னிடத்துல வந்து என்ன கட்டி அணைச்சாரு, இக்ரா என்று சொன்னாரு, மா அன பிகாரி, மறுவ கட்டி அணைச்சாரு, மா அன பிகாரி, மறுவ கட்டி அணைச்சாரு, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்று சொல்லி வஹீனுடைய வருகை ஆரம்பமாகிவிட்டது. இந்த கட்டத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடக்க போகிறது என்று ஒன்றும் தெரியாது. முந்தின எந்த அனுபவமும் இல்ல, யாரு வந்திருக்கிறார் என்றும் தெரியல. கட்டி அணைச்சாரு, சொன்னாங்க ஓதுங்கோ ஓதுங்கோ, சொன்னாங்க நான் ஓத தெரியாது. இந்த கட்டத்தில் தான், இந்த கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆனுடைய சூரத்துல் அலக்குடைய 5 ஆயத்துகளையும் சொல்லிக் கொடுக்கிறாங்க. இந்த 5 ஆயத்தையும் படிங்கோ. மனிதனுடைய ஆரம்பத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உன்னை படைச்ச அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு ஓத ஆரம்பி. எங்களை படைச்ச ரப்ப மறந்துட்டு படிக்கிறாது. கல்வி கற்கோணம் யாரை ஞாபகம் வச்சுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு. குர்ஆன் இதுக்கு இது தவிர
மதரசாக்கள்ல, மொண்டசுரிகள்ல, யூனிவர்சிட்டிகள்ல, ஸ்கூலுகள்ல சொல்றது இஸ்லாத்துல முதலாவது இறங்கின ஆயத்து என்ன? இக்ரா. ஓது. பில பில இக்ரா இந்த ரங்கல்ல. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் இறங்கின முழு சென்டென்ஸ் சொல்லணும், ஒரு துண்ட மட்டும் சொல்லலாது. ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொல்லலாது, அந்த துண்ட மட்டும் என்ன சொல்லணும்? அந்த முழு வார்த்தையும் சொல்லணும். இது ராங் இன்டர்பிரேஷன், இது ராங் மீனிங் கொடுக்கிற வார்த்தை. இது பிக் அண்ட் சூஸ் செய்ய வானம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் உங்களை படைத்த ரப்புடைய திருநாமத்தை கொண்டு நீங்க படிக்க ஓத ஆரம்பிங்கோ, ஓதுங்கோ. இன்னைக்கு படிக்கிற படிப்பல்ல சொல்றாங்க எல்லாம் மார்க்க படிப்பு தானே, நாங்க அக்கவுண்ட்ஸ் படிச்சோனம், அது படிச்சோனம். யாருக்கும் அப்ப அல்லாஹ்வுடைய யோசனை இருக்குது? யாருக்கும் அப்ப தொழுவ கலாவாக இருக்குது? எங்க வாப்ப இருக்குது ஆண் பெண் கலப்படம் இல்லாம என்வாயர்மெண்ட்? இது முஸ்லீம்களுடைய முஸ்லீம் ப்ரொஃபஷனல்ஸ் யோசிக்கோணும். இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு இருக்கிற லீடிங் சீமா, அதாவது லண்டன், அமெரிக்கா டிகிரி செய்யற ப்ரோக்ராம் செய்யற இன்ஸ்டிடியூஷன்ல முஸ்லீம்களுடைய, நான் பேர் சொல்ல தேவையில்லை, முஸ்லீம்களுடைய. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ்லாமிக் வழிவை காட்டுங்க உள்ளுக்கு. எல்லாரும் செய்யறாங்க, நாங்களும் செய்யறோம். அப்படி அல்ல, we are Muslims. நீங்க ரெண்டு செக்ஷன் பிரிக்கலதான், குறைஞ்சபட்சம் லேடிஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ் ரெண்டா பிரிங்கோ. கேர்ள்ஸுக்கு நல்ல குவாலிஃபைடான லேடி டீச்சரை போட்டு பாடம் நடத்துங்கோ. பாய்ஸுக்கு செய்யுங்கோ, சொல்லிக் கொடுங்க. இஸ்லாமிக் வேல்யூ கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இஸ்லாமிக் ட்ரெஸ் கோட் அறிமுகப்படுத்துங்கோ. நீங்க சொல்ல வானம், இம்ப்ளிமெண்ட் பண்ண வானம். குறைஞ்சது வாயை திறந்து சொல்லுங்களே பார்ப்போம். இன்னைக்கு எங்கட யூத், எங்கட வாலிபர்கள் சொல்றாங்க, முஃப்தி சாப் படிக்கணும், ஆனா எங்க பேத்து படிக்க? இந்த சூழல்ல புகையிலுமா? எங்கட ஒரு மாணவர் இருந்தாரு, ஒரு மௌலவி, முஹ்டீன் மௌலவின்னு சொல்லி, காலி, நல்ல கெட்டிக்கார புள்ள, ஒன் அண்ட் ஒன்லி ஆலிம். சீமால வந்துட்டு இஸ்லாமிக் பைனான்ஸ் சொல்லி சீமா சிஐஎம்ஏ உடைய இன்ஸ்டிடியூஷனால இஸ்லாமிக் பைனான்ஸ் 4 மாடல் வச்சிருக்கிறாங்க. அதை கம்ப்ளீட் பண்ண ஒரே ஒரு ஆலிம் உலகத்தில் அவர் மட்டும்தான், நல்ல கெட்டிக்காரன். அவருக்கு என்ன வந்து கேட்டாரு, நான் செய்யணும், என்ன செய்ய? நான் ஆலிம் ஆகிட்டேன், நான் அவருக்கு கைட் பண்ண, நீங்க போயிட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு நீங்க சீமா முடியுங்க சொல்லு. அவர் சீமா பவுண்டேஷன் செஞ்சாரு. நீங்க உலமாக்களை யாரும் தரம் குறைச்சி பார்க்க வேணும். நான் சொல்றதுக்கு எவிடன்ஸ் சொல்றேன். அவர் போயிட்டு உட்கார்ந்தாரு சீமா பவுண்டேஷன் செய்யறதுக்கு. பவுண்டேஷன் தானே ஃபர்ஸ்ட்ல செஞ்சா 320 ஸ்டூடெண்ட்ஸ், 320 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்கார்ந்து எக்ஸாம் செய்யறாங்க. அந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வந்தாரு. அவர் வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இது எப்படி இந்த ஜிஹாத செய்யறது? இந்த இல்முக்காக வேண்டிய ஏன தலப்பாவினை கலட்டேராது, ஏன தாடி எனக்கு எடுக்கவும் மேலாது. இது ப்ராப்ளம். இந்த என்வாயர்மெண்ட் உருவாக்குறது முஸ்லீம்கள். எங்கட பொறுப்பல்ல, உங்களோட பொறுப்பு. என்வாயர்மெண்ட் உருவாக்குங்கோ. ப்ரொஃபஷனல்ஸுக்கு நாங்க அன்பாக சொல்றோம், இறக்கமா சொல்றோம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, படிச்சோன்னு ஆசைப்படுறாங்க, ஆனா சூழல் மோசம், என்வாயர்மெண்ட் மோசம். இன்றைக்கு கிளாஸ் ரூம் உடைய ஸ்டைல் எப்படி தெரியுமா? பெட்ரூம் உடைய ஸ்டைலா மாறிட்டு. கிளாஸ் ரூம் உடைய ஸ்டைல், பெட்ரூம் உடைய ஸ்டைல். பாய்ஸ் வராங்க நல்லா உடுத்து, டிப் தப்பா டிரெஸ் பண்ணி வராங்க. கேர்ள்ஸ் உடைய உடுப்புக்கு எந்த விதமான இதுவும் இல்ல. சுப்ஹானல்லாஹ், நாங்க பேசுறது இஸ்லாம், நாங்க பேசுற நாடு புத்திசம். இந்த புத்திசம் இங்க வளரணும். எந்த டிரெஸ் கோட பார்க்கலையா யாரும்? எழுதுங்க பேப்பர், இதை பத்தி பேப்பர்ல எழுதுங்க. இஸ்லாம் புத்திசம் சொல்லித்தார டிரெஸ் கோட் இதுதானா? நாங்க பேசுறோம். ஒரு கட்டத்தில் முர்ஷித் மௌலை பேசினாரு, ஒரு பேங்க்ல ஒரு ஒர்க் ஷாப்ல வச்சு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப புத்திசத்தில் என்ன உடுப்பை பத்தி சொல்லப்பட்டது? புத்திசத்துல குர்ஆன் ஹதீஸ் வானம். புத்திசத்துல நீங்க புத்திசம் புத்திசம் சொல்றீங்களே, லிக்கர் விற்கலுமா? பள்ளித்தான் கட்டேலாம், லிக்கர் ஷாப், நைட் கிளப்ஸ், பார், கம்பிளிங், ரேஸ் புக்கிங். இது நாங்க வந்து தலையால தான் யுத்தம் செய்யணும்.
நீங்க சொல்றீங்க இது புத்திஸ்ட் நாடு என்று சொல்லி பிரச்சனை இல்லை, நாங்க ஏற்றுக்கொள்றோம். உங்களோட புத்திசத்துல இதெல்லாம் எலவுடா? நீங்க எப்பயாவது ஒரு பள்ளி கட்டினாத்தான் பெனரை தூக்குறீங்க? ஒரு சினிமா தியேட்டருக்கு எகேன்ஸ்டாக எப்பயாவது நீங்க ஒரு பெனர் தூக்குனீங்களா? நீங்க எப்பயாவது ஒரு லிக்கர் ஷாப்புக்கு முன்னால வைத்து நீங்க பிறப்பாலை வைத்திருக்கீங்களா? எழுதுங்களே பாப்பா இந்த சப்ஜெக்ட்ல. நாங்க வரவேற்கிறோம் உங்களோட நாடு. சரி, நீங்க சொல்றது போல நீங்க பெரும்பான்மையா இருக்கிறீங்க, நாங்க சிறுபான்மை, நாங்க உங்களை மதிக்கத்தான் வேண்டும். அது எங்களுடைய கட்டாயப்பாடு, எங்களோட மார்க்கமா சொல்லி தந்திருக்கிறது. ஆனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சொல்லக்கூடிய புதுசு இங்க இருக்கிறதா? உங்களோட கேர்ள்ஸ் உடைய உங்களோட சிஸ்டர்ஸ் உங்களோட பெண்களுடைய உடுப்பை பிடிக்குது. நீங்க எங்களோட ஃபர்தாவை கிரிட்டிசைஸ் பண்றீங்க, உங்களோட உடுப்பை பிடிக்குது. உங்களோட மார்க்கம் உங்களோட உடுப்பை பத்தி என்ன சொல்லுது? அப்படியே இல்லா போயிட்டு தலையாலத்தான் யுத்தம் செய்யணும், சும்மா பேச்சு யுத்தம் செய்ய. ரெண்டு பொறுத்தவனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிக்காரு, எஸ்எம்எஸ் அனுப்புறாரு, இந்த பேப்பர்ல இப்படி நபிய போட்டேன். நான் அவருக்கு சொன்னேன், அந்த இன்னசென்ட் முஸ்லிம்ஸ் என்றதுக்கு வந்துட்டு நாங்க கொடுத்த பப்ளிசிட்டியை போல யாருமே பப்ளிசிட்டி கொடுக்கல, இந்த பேப்பருக்கும் பப்ளிசிட்டி கொடுத்துருவானம் வாப்பான்ட்டு. இந்த பேப்பருக்கும் பப்ளிசிட்டி கொடுத்துருவானம், சம்பந்தப்பட்டவங்க அதுக்குரிய ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. தயவு செஞ்சு இந்த எஸ்எம்எஸ் செய்யும் இமெயில் செய்யும் அங்கிட்டு இங்கிட்டு ஃபார்வர்ட் பண்ணி இந்த பேப்பர்ல இப்படி பார்க்கலையான்னு சொல்லி எல்லாரும் பேசி பேப்பர் வாங்குறாங்க. இப்ப கியூல இருந்து பார்த்தா பேப்பர் இல்ல, அந்த பேப்பர் ஒரு கிழமை தான் வரும். இந்த கிழமை வந்து அடுத்த கிழமை வரைக்கும் எங்கேக்கும் கடையிலிக்கும். இன்றைய காலையில் பேசி கேட்டா 9 மணிக்கே பேப்பர் முடிஞ்சு. ஏன் காரணம்? இவன் பேப்பர் விற்கிறவன் பாப்பான் லேசி, என்ன சரி ஒரு நியூஸ் போட்டுட்டே செய்ய வேண்டியது, அவனே ஒரு எஸ்எம்எஸ் கிரியேட் பண்ணி அனுப்பிட வேண்டியது. இந்த பேப்பர்ல இப்படிப்பட்ட நியூஸ் ஒன்றைக்கு பாருன்னு சொன்னா இந்த மோடியில போய் வாங்குவார்கள். தயவு செஞ்சு இப்படிப்பட்ட வேலை செய்ய வேணும். யாருக்கும் எழுதலும், ஒருத்தர் எழுதினா நாங்க எழுத்துல சொல்லுவோம். நீங்க எழுதுறீங்களா? நாங்க எழுத்துல சொல்லுவோம். நாங்க சொல்ல தேவையில்லை. எங்கட இஸ்லாமியர்கள் சொன்னத, மாற்று மதத்தவர்கள் சொன்னதை கோட் பண்ணுவோம். உங்களோட காந்தி என்ன சொல்லி இருக்கிறாரு, உங்களோட இவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, மைக்கேல் ஹார்ட் என்ன சொல்லி இருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாரு, இவர் என்ன சொன்னார் என்றத அந்த தோத்தெடுத்து நாங்கள் எழுதுவோம். அவருடைய வாழ்க்கையை பற்றி எழுதுவோம். சென்ற வாரம் கூட சொன்னேன், செயின்ட் ஆஃப் பிலிம்ஸ் என்ன ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதுடைய வாலிபர் யார முடிக்கிறாரு? 40 வயதுடைய ஒரு பெண்ணை 3 குழந்தைகளோட கல்யாணம் முடிச்சு அந்த பெண்ணோட தான் 25 வருஷம் வாழ்ந்தாரு. அவருக்குத்தான் 6 புள்ள கிடைச்சிச்சு என்ற ஒரு பிலிமா செய்யுங்களே பார்ப்போம். இதை செய்ய மாட்டோம் யாரும், அதுக்கு நேரம் எங்களுக்கு இல்ல. நாங்க இதைத்தான் கொடுக்கிறோம். நீங்க இப்படி தாரீங்களா? நாங்க இப்படி தாரோம். இதை பாருங்க, இதையும் பாருங்கோ, இதையும் பாருங்கோ. இதுக்கு இந்த ப்ரூஃப், இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள ப்ரூஃப், இந்த கிதாபை வாசி பாருங்கோ, இந்த புத்தகங்களை வாசிங்கோ. அவங்களுக்கு ஹிதாயத் நசீபாகும். இது நாங்க பிறப்பாளி பேய்த்தோ, நாங்க எஸ்எம்எஸ் பண்ணியோ, நாங்க இமெயில் பண்ணியோ ஒன்று நடக்க போறல. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்த மனைவி அந்த பெண்ண அந்த குர்ஆன் இறங்குதே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அதுல நான் இல்லத்தை முடிக்கல. அதுல 5வது ஆயத்து தெரியுமா? 4வது ஆயத்து, அல்லமல் இன்சான மாலம் யஅலம், தெரியாதவைகளை எல்லாம் அல்லாஹ் மனிதனுக்கு படிச்சு கொடுக்கிறோம். அல்லம பில் கலம், 4வது பேனாவை கொண்டு படிச்சு கொடுத்தான். குர்ஆனுடைய முதல் வஹி 5 ஆயத்துகள்ல ஒரு ஆயத்துல அல்லாஹ் இந்த பேனாவை பத்தி சொல்லி இருக்கிறான். அல்லம பில் கலம், பேனா. இது சும்மா இல்ல, இந்த பேனாவை பற்றி குர்ஆனுடைய ஆரம்ப 5 ஆயத்தில் ஒரு ஆயத்து இருக்குது. அல்லம பில் கலம், பேனாவை கொன்று, பேனாவின் ஊடாக, பேனாவின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு அறிவு சொல்லி தந்திருக்கிறான். இமாம் புகாரியினுடைய கையில இருந்தது வாள் அல்ல, என்ன இருந்துச்சு? என்ன? இமாம் முஸ்லிமுடைய கையில் இருந்தது வாள் அல்ல, என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? பேசுங்களேன். பேனா. உலகத்தில் அறிவு செல்வத்துக்கு பாவிக்கப்பட்டது பேனா. சுஹதாக்களுடைய இரத்த துளிகள் இல்ல, உலமாக்களுடைய பேனாலிருந்து வெளியான இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பேனா லேஸ் இல்ல. இந்த பேனாவால செய்த ஜிஹாத் எதனாலும் இருக்கும்.
நான் பேசுற ஜிஹாத் இருக்குதே, இந்த பேச்சு அப்படி இல்லா போய்ச்சிடும். நீங்க எவ்வளவு தான் சீடியில போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சாலும் ஒரு நாளைக்கு இல்லா போய்ச்சிடும். ஆனா எழுதினா எழுத்து நிற்கும், அப்படியே எழுத்து வாழும். அதனாலதான் சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க, ஒன்றோ எழுத்தாளனாக இரு அல்லது எழுத்தாளனாக இரு அல்லது எழுத்தாக இரு. எழுத்துன்னா என்ன பத்தி யாராவது எழுதணும், என்ன பத்தி யாராவது ஒருத்தர் எழுதணும், இவர் இப்படிப்பட்டவர், அப்ப நான் இருப்பேன். அல்லது நான் எழுதணும், சொல்லுவாங்க இவர் எழுதினது. மூணாவது ஆளாக இருக்க வானம், எழுதுங்கோ. எழுத்துத்துறையை வளர்க்கணும். பேனாவை கொண்டு இன்றைக்கு இந்த பேனாவை எழுத தெரியாம இல்ல, மாஷா அல்லாஹ் எத்தனையோ பேர் எழுதுறாங்க, சும்மா எழுதுறாங்க, மொட்டை கடிதம் எழுதுறாங்க பள்ளிவாசலுக்கு. எத்தனை நோட்டீஸ் எழுதியதா போற நாளைக்கு சொல்லுங்க, அட்ரஸ் இல்லாத நோட்டீஸ், அட்ரஸ் இல்லாத நோட்டீஸ், சும்மா எழுதுறாங்க. சும்மா எழுதவான அல்லாஹ்விடத்தில் வஹ சொல்லணும். இருக்கலாம் ஜமியத்துலமா பத்தி எழுதுறது, ஹலால பத்தி எழுதுறது, பொறைய பத்தி எழுதுறது, சும்மா எழுதுறாக்கு எழுதுவான சும்மா அட்ரஸ் போட்டு நான் எழுதுறேன், எழுதினத்தை கொண்டே யாருக்கு சொந்தமோ அவருடைய கையில கொடுங்கோ. நான் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தவறுகளையும் பார்க்கிறேன், இதை நீங்க திருத்திக் கொள்ள பாருங்க. எழுதுவதை நோக்கம் என்ன? அவரை கிரிட்டிசைஸ் பண்றதா, அவரை திருத்துறதா? அவர் திருந்தோணும் தானே நோக்கம். திருந்தோணும் என்ற நோக்கம் இருந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலை உண்டோ பேச்சு சொல்லுங்கோ, எழுத்துல போயிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட போயிட்டு நான் உங்களை பத்தி இப்படி எழுதியிருக்கிறேன், இதை நீங்க திருத்திக்கோங்க. அதனால தான் அபூபக்கர் ஸிதீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கட்டத்தில் ஒருத்தர் வந்து அவர் ஏசினார். நீங்க இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் சொல்லி அபூபக்கர் ஸிதீக் ரலியல்லாஹு தஆலா எல்லாத்தையும் கேட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு காது வேணும், ஒத்த ரேச கேட்கிற காது, அதுக்கும் ஒரு எபிலிட்டி, அதுக்கும் ஒரு டேலண்ட். மாஷா அல்லாஹ் இவர் நல்லா கேட்டு முடிக்காரு. கேட்டு முடிந்து போட்டு அபூபக்கர் ஸிதீக் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவரை பாத்தீங்க, வா வாப்பா இப்ப முடிஞ்ச அவன விஷயம் முடிச்சு சொன்னாரு, நீ சொல்றதெல்லாம் எனக்கிட்ட இருந்தா அல்லாஹ் என்ன மன்னிப்பானாக, நீ சொல்றது ஒன்று எனக்கிட்ட இருந்தா அல்லாஹ் ஒன்ன மன்னிப்பானாக. எப்படி விஷயம்? நீ சொல்ற குறையெல்லாம் எனக்கிட்ட இருந்தா அல்லாஹ் என்ன மன்னிப்பானாக. அப்படி சொல்றது ஒன்றும் எனக்கிட்ட இல்ல, நீ கட்டி சொல்றாய் அல்லது நீ தவறாக விளங்கியிருப்பாய் என்றா அல்லாஹ் ஒன்ன மன்னிப்பானாக. சப்ஜெக்ட் முடிச்சு. உண்மையிலே ஒரு ஆள் ஒரு தவற சொல்றாரு, நான் திருத்தி கொடுத்தான். சென்ற வாரம் நான் இங்க பேசிட்டு போக ஒருத்தர் சொன்னார், முஃப்தி சாப் நீங்க சொன்னீங்க அந்த பிலிம் ஒன்று செய்யக்குள்ள 25 வயசு வாலிபர் ஒண்ட நீங்க பத்தி பேசக்குள்ள எங்களுக்கு புரிஞ்சிச்சது ஒரு வாலிபர் ஒன்றாக நபி ஆக்ட் பண்ண வச்சோம் என்று சொல்லி. அப்படி உண்மையிலே அவர் சொன்னது சரி, நான் அவளுக்கு துவா செய்கிறேன். நான் சொன்னது மீனிங் அப்படி அல்ல, நீங்க புரிஞ்சது தவறா இருக்கேலும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நாங்க உருவம் என்ன செய்ய மாட்டோம், அமைக்க மாட்டோம். ஒரு வெளிச்சமாகத்தான் அதை காட்டுவோம், ஒரு வெளிச்சமாக நாங்கள் சித்தரிப்போம். அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இந்த பழக்கத்துருவாங்க பேனாவை பிடிச்சி, இந்த பேனாட சட்டம் தான் கீபோர்டுக்கும். பேனாட ஹுக்கம் எது கீக்குது? கீபோர்டு. இப்ப பேனான்றது கீபோர்ட் தான். இப்ப எல்லாம் கையில கை வரும். எழுத்த விட கையால் எழுத்த பேனா கீபோர்ட்ல வேலைமான கூட போடலாம். அப்ப கீபோர்ட கூட நல்லதுக்கு பாருங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த வஹி எடுத்துக் கொண்டு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அரவணைக்கிறாங்க. எங்கட மனைவிமாருக்கும் சொல்லுங்கோ, எங்கட மனைவிமாருக்கும் சொல்லுங்கோ, ஹதீஜா அரவணைத்தது போல நீங்களும் அரவணைங்கம்மா. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி சொன்னா, 2 மவள் ஒரே நேரத்தில் தலாக்கு வாங்கி கொண்டு வந்து சேர்றாங்க. அந்த 2 குழந்தைகளையும் இந்த ஹதீஜா அரவணைக்கிறான். மாப்பிள்ளை செஞ்ச வேலையால்தான் தலாக். குர்ஆன்ல ஆயத்திறங்குது, தப்பத் யதா அபீ லஹப் வ தப், அபூ லஹபுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று வஹி இறங்குது. அபூ லஹபுடைய மகன்மார் 2 பேர் முடிச்சிருந்தாங்க, உம்மு குல்சூமையும் ஸைனபையும். இந்த 2 பேரையும்
அந்த 2 பேருடைய மக்களும் வாப்பட பேச்ச கேட்டு தலாக்கு சொல்லிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்கு வாராங்க 2 பெண்களும் விதவைகளாக. வீட்டுக்கு வாராங்க 2 பெண்களும் தலாக்கு சொல்லப்பட்ட நிலையில ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அந்த 2 பேரையும் அரவணைத்தாங்க. எப்படி அரவணைச்சாங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரே ஹிரால் இருந்து வரக்குள்ள எப்படி அரவணைத்தாங்களோ அதே மாதிரி அரவணைத்தாங்க. பயப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்றாங்க ஹஷீது அலா நஃப்ஸி, நான் பயந்துட்டேன், எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அப்பதான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தந்த கணவனை பார்த்து சொன்ன வார்த்தைகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த புகாரில் அப்படியே ரிவாயத்து செய்றாங்க. கல்லா, அப்படி அல்ல. மனைவி சொல்றா கணவனை பார்த்து, கல்லா, அப்படி அல்ல. வல்லாஹி, அல்லாஹ் மீதானையாக, மா யுஹ்ஸீகல்லாஹு அபதன், நீங்க சொல்றது போல அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். நீங்க பயப்பட வேண்டாம். மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லணும் எங்களுடைய மனைவிமார்கள். நீங்க ஏன் பயப்படுறீங்க? அல்லாஹ் அவங்களை வீணாக்க மாட்டான். உங்கள்ட்ட என்ன குவாலிட்டி தெரியுமா இருக்குது? நீங்க யாரு சொல்லணும்? இது வைஃப் சொல்லணும். ஒண்டோ வைஃப் சொல்லணும், ஒண்டோ உம்மை சொல்லணும், ஒண்டோ வாப்ப சொல்லணும். ஏன் மகான் நீ பயப்படுறாய்? அல்லாஹ் உன்னை வீணாக்க மாட்டான், உனக்கு என்ன குவாலிட்டி எல்லாம் இருக்குது. ஏன் நீங்க உம்மா மகனே நீ பயப்படுறாய்? அல்லாஹ் உன்னை வீணாக்க மாட்டான், உனக்கு இந்த குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி ஏண்ட தாய், ஏண்ட வாப்பா, ஏண்ட மனைவி என்ன பார்த்து சொல்லுவான் இருந்தா நிச்சயமாக எனக்கு தந்த குவாலிட்டி இருக்கத்தான் செய்யும். ஏண்ட அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க, சும்மா வாய் பேசாது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க தந்த கணவனை பார்த்து, அன்பு கணவரே, வல்லாஹி நீங்க சொல்ற மாதிரி ஒன்றும் இல்ல, அல்லாஹ் அவங்களை வீணாக்க மாட்டான். ஏன் தெரியுமா காரணம்? ஏன் காரணம்? தொழுக கடமையாக்கப்பட்டில் இன்னும் நோம்புண்டா தெரியாத மக்களுக்கு, ஜகாத்தண்டா தெரியாத மக்களுக்கு, இஸ்லாம் இப்பதான் வந்திருக்குது. என்ன சொன்னா ஏன் அல்லாஹ் அவங்களை வீணாக்க மாட்டான்? இதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? முதலாவது சொன்ன வார்த்தை, பெரட்டுங்க பைத்து புகாரிய, பைத்து பெரட்டுங்க புகாரிய. இந்த வார்த்தைகள் கோல்டன் எழுத்தால் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா தந்த கணவனுக்கு கொடுத்த சர்டிபிகேட் இது. சொன்னா கணவரே, அல்லாஹ் அவங்களை வீணாக்க மாட்டான். ஏன் வீணாக்க மாட்டான் தெரியுமா? உங்கள்ட்ட நல்ல குவாலிட்டி இருக்குது. என்ன குவாலிட்டி? முதலாவது சொன்னா, இன்னக லதஸிலுர் ரஹம், நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க தானே, நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க தானே. உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க, எனக்கு இருக்குதாது. நீங்க தொழுகிறீங்க தானே, நீங்க இது செய்றீங்க தானே, நீங்க தாவத்துல போறீங்க தானே, நீங்க இவ்வளவு சேரிட்டபிள் வொர்க் பண்றீங்க தானே. ஒன்றும் இல்ல, இதெண்டும் இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படல. குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க. நீங்க குடும்பம் உங்களை துண்டிச்சாலும் நீங்க குடும்பத்தோட சேர்றீங்க. இது நல்ல குவாலிட்டி. இந்த குவாலிட்டி உள்ள ஆள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இது இஸ்லாம் வாரத்துக்கு முந்தி சொன்ன வார்த்தை. இன்னக லதஸிலுர் ரஹம் வ தஹ்மிலுல் கல், மக்களுடைய கஷ்டத்தை உங்களோட கஷ்டமா சுமக்கிறீங்க. மக்களுக்கு வார நெருக்கடிய கஷ்டத்தை உங்களோட நெருக்கடியா பாக்குறீங்க. மற்றவண்ட ஒரு யத்தீமுடைய தலையை பைத்து தடாவுறதும் என்ன ஒரு இபாதத். நான் இந்த பிரசிடென்ட கண்ட நல்ல ஒரு பண்பு தான். இவர் எப்பயும் என்ன செய்வாரண்டா, குறைபாடுகள் உள்ள பிள்ளைகளை கண்டா இவருடைய உள்ளத்தில் அன்பு வந்துடும். எங்கட பிரசிடென்ட் ஒரு பழக்கம் இருக்குது. நான் பல கட்டங்கள் ஒகேஷன்ல பார்த்திருக்கிறேன். எங்களுக்கு விளங்கும், ஒரு குறைபாடுள்ள பிள்ளைகளை கண்டா இவர்கிட்ட நெருங்குவார். சமீபத்தில் ஒரு பிள்ளைய பத்தி கூப்பிட்டு, எங்க கூப்பிட்டு,
பிரசிடென்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்டு அந்த புள்ளைக்கு கிஃப்ட் கொடுத்தாரு. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல 156 மார்க்ஸ் எடுத்திருக்குது. 2 கையும் இல்ல, ஒரு காலும் இல்ல. 2 கையும் இல்ல, 2 கையும் இல்ல, ஒரு கால் இல்ல. காலால எக்ஸாம் எழுதிக்குது. இந்த புள்ளைய பிரசிடென்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்டு அந்த புள்ளையோட பேரண்ட்ஸ், அந்த புள்ளையோட டீச்சர்ஸ கூப்பிட்டு அவரை கண்ணியப்படுத்துறாரு. கஷ்டத்தில் உள்ளவனுக்கு கை கொடுங்க வாப்பா, அவருடைய முயற்சியை அப்ரிசியேட் பண்ணுங்க. இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல். இது இன்னைக்கு எங்கள்கிட்ட அதொன்றும் இல்ல. ஒருத்தர் கொஞ்சம் அங்கவீனரா அவருக்கு பள்ளிக்கு வரையிறாரு. எங்கட சொசைட்டில இருக்கிறாங்க எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ வீட்டுக்கு பிறந்த நாள் தொட்டு வானம் பார்க்கல். இன்னும் என்ன பேரண்ட்ஸ் பாக்குறாங்க, இவனை கொண்டு போய் வெளியே எப்படி பப்ளிக்கு காட்டுறது? இவன் எங்கட குடும்பத்துக்கு பெரிய தருத்திரிய வழியா இவன். நான் வைட்ஸ் மேற்கத்திய நாடுகள் யூரோப்ல பார்த்த ஒரு நல்ல கன்செப்ட் தான். அவங்க எப்பயுமே டிசேபிள் என்று சொல்ல மாட்டாங்க, டிஃபரண்ட்லி ஏபிள். அவங்க டிசேபிள் இல்ல, அவங்க டிஃபரண்ட்லி ஏபிள் பீப்பிள். அவங்களுக்கு என்று சொல்லி தனி வாகனம், தனி பார்க்கிங், அவங்கள சொசைட்டியில் ஒரு அங்கமாக எடுத்திருக்கிறாங்க. எங்களை பள்ளிகளுக்கு முன்னால கூட நாங்க பார்க்கிங் செய்யக்குள்ள டிசேபிளுக்கு என்று பார்க்கிங் வைக்கணும். அங்க எவ்வளவு லான்னு சொன்னா, நீங்க டிசேபிள் பார்க்கிங்ல போய் ஒருத்தர் பார்க் பண்ணிட்டு போனா அவருக்கு ஃபைன் $300. டிசேபிள் பார்க்கிங் பாவிக்கல உங்களுக்கு. அது டிஃபரண்ட்லி ஏபிள். அவங்க வருவாங்க, அவங்க இடம் அது, அதை நீங்க ஆக்கிரமிக்க முடியாது. அதனால தான் மேற்கத்திய உலகம் என்ன அநியாயம் செஞ்சாலும் உலகத்தில் போயிட்டு அவன் இருக்கிற குவாலிட்டியை பத்தி பேசுவோம். எப்படி ஒரு புள்ள டிசேபிள் ஆவிட்டா அந்த புள்ளைய டேக் கேர் பண்றதுக்கு என்ன ஏற்பாடு கவர்மெண்ட் இருக்குது, என்ன ஏற்பாடுகள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி பத்தி சொல்றாங்க, வதஹ்மிலுல் கல் வதக்ஸிபுல் மஅதூம் வதுக்ரியுல்லாஹ், விருந்தாளிகளுக்கு உபசரிக்கிறீங்க, வதுஈனு அலா நவாஇபில் ஹக். எனவே அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். நீங்க பேசினா உண்மை பேசுவீங்க, உங்களுக்கு அமானிதம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஒருத்தர் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா ஆறுதல் சொன்னாங்க. இந்த ஆறுதலோடு அந்த பயம் எல்லாம் போயிட்டு அப்படியே நாங்க வந்து சொன்னா எப்படி இருக்கும்? இன்னும் தேவையா உங்களுக்கு? இவ்வளவு எல்லாம் வேணுமா? அப்பே தெரியும் எங்கேயாலும் போயிட்டு மாட்டிக்கொண்டு வருவீங்கன்னு சொல்லி இப்பயாவது பொத்திக்கொண்டு வீங்க வாய. கொஞ்சம் பள்ளிக்கு போயிட்டு வார வழியில கொஞ்சம் சாரத்துல சேறுபட்டுது. பள்ளிக்கு போயிட்டு வார வழியில கொஞ்சம் மழை காலம் சேறுபட்டுச்சு. என்ன செய்வாங்க? இப்ப இங்க வேலைக்காரி வச்சிட மாதிரி நீங்க உடுத்துக்கொண்டு போக நாங்க தான் கழுவ தேவையா அவங்களுக்கு? இதெல்லாம் எவ்வளவு சொன்ன ஊட்ட தொலைச்சொல்லி. அப்படிப்பட்ட பெண்கள் இல்ல, குறைவு. அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. எங்கட பெண்களை ஹதீஜாவை போல ஆக்கி வைப்பானாக, அரவணைக்கக்கூடிய பெண்கள் ஆக்கி வைப்பானாக. ஹிஸ்டரி ரொம்ப ஆச்சரியமான சம்பவங்கள். நான் பேசுற ஒவ்வொன்றும் எவிடன்ஸோட பேசுறேன். இதெல்லாம் எதுவுமே கையால மடியால போடல, கிதாபில் உள்ளத்தை சொல்றேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை ஃபேமிலியில பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க, குடும்பங்களை பத்தி பேசுங்க, குடும்பத்தை சேர்ந்து வாழுங்க, குடும்பத்தை சேர்ந்து வாழுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். For more lectures, visit slhub.com.